எல்லாமே இதுக்கு அடிப்படை. அப்ப உடலை யார் ஒருவர் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறாரோ, அவர்கிட்ட கெட்ட சிந்தனை வராது. அவரிடம் கோபம், பொறாமை, கவலை என்பது வராது. அப்படிங்கிறது ஞானிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. அப்போ உடல நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கணும், இரும்பை போல இருக்கணும், எக்கை போல இருக்கணும்னெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த உடலை தாங்கிக் கொண்டிருப்பது நம்ம உடல்ல இருக்கிற எலும்புகள், மூட்டுக்கள். அப்ப அவற்றில இன்னைக்கு நெறைய நோய்கள், நெறைய பிரச்சனைகள், குறிப்பாக அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை. ரோபோ மாதிரி நம்மளுடைய கால்கள மாற்றி, மாற்றி சிகிச்சை பண்றாங்க. அதுவும் பெரிய பிரச்சனையா வேற மாறுது. அப்புறம் எலும்பு தேய்ந்து போகிறது என்று வேற சொல்கிறார்கள். சரிங்களா? ஆ பல ஆண்டுகள் ஆனாலும் சுடுகாட்டுல தேயாம கிடக்குது அது. அப்போ இந்த மூட்டில் இருக்கிற விஷயங்கள் என்ன? இந்த மூட்டு வலிகளுக்கு இயற்கையான தீர்வு என்ன என்பதை பற்றி இன்னைக்கு இயற்கை மருத்துவர், ஹீலர் ஆ மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் நமக்கு மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு உரையுமே ரொம்ப ஆழமாக நமக்கு பயனுள்ள வகையில் அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில ஐயா அவர்களை வணங்கி, வாழ்த்தி, இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பே சிவம். நான் பேசுறது கேட்குதுங்களா? என்னுடைய விஷுவல் இருக்குங்களா? ப்ளீஸ். தெளிவா இருக்குங்கய்யா. தெளிவா இருக்குங்களா? ஆ சரிங்க. எனக்கு அருமை. முன்னாடி விஷுவல் வரலைங்க. அதனால சரி உங்கள கேட்டுக்கிறேன். அப்படியா? நீங்க உங்க ஸ்பாட்லைட் குடுத்துருப்போம். ஓ! சரி, சரி, ஃப்ரண்ட் சரி. ஃப்ரண்ட் வந்தீங்கன்னா உங்க வியூ இருக்கும். ஓ! சரி, சரி. ஓகேங்க. சரி பரவாயில்லைங்க. இதுல இன்னும் வரல. அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை சாதனை மார்க்கம் குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், இந்த வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு மதன் ஐயா, இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிதே நம்முடைய வகுப்புக்குள் நாம் நுழைவோம். இன்றைக்கான சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா, மூட்டு வலிக்கு இயற்கை தீர்வு. இப்ப வகுப்புக்கான முன்னுரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயாவே வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. மூட்டு வலிகள் இன்றைக்கு நிறைய பேர்த்த வந்து பாடா படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பாதிப்பு. இன்றைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் கூட ஒரு முழுமையான தீர்வாக இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் நோய். அப்ப இன்றைக்கு வயதானவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? வயசாகி போச்சு, முழங்கால் மூட்டுகள்லாம் வலிக்கத்தானே செய்யும். அப்படின்னு பெரியவங்க சொல்லலாம். ஒரு தாத்தாவோ, பாட்டியோ சொல்லக்கூடிய காலம் எல்லாம் போயி, இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் வந்து பாத்தீங்கன்னா, பருவத்தில் இருக்கக்கூடியவங்கள கூட வந்து பாத்தீங்கன்னா, சேர்ந்தாப்புல நிக்க முடியறதில்ல, உட்கார முடியறதில்ல. எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இல்லாம, அதுக்கு வேற காரணம் எல்லாம் இருக்கு. பாருங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கே. இந்த கேட்ஜெட்ஸ் மாரி கம்ப்யூட்டரு, கேம்ஸு இது மாரி நெறைய கேட்ஜெட்ஸ்க்குள்ள மூழ்கி போயிட்டாங்க. அதனால உடல் உழைப்பு இல்ல. அதுவும் ஒரு விதத்துல காரணம் தான். அப்போ இந்த பருவத்தில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் குழந்தைகள் மட்டும் தான் சொல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைக தான் சொல்லல. அதை கடந்து மேல வரக்கூடிய அந்த வயது வர வர பார்த்தீங்கன்னா 10, 11, 12 வயதிலிருந்தே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டுகள்ல வலி, கால் வலி. எந்த வயதுல வந்து சுறுசுறுப்பாக ஓடி ஆடி என்னால என்ன சொல்றது, எறும்பை போல சுறுசுறுப்புங்கிற மாரி அப்படி இருந்தா யாரையும் இன்னைக்கு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பாதிப்பு இந்த மூட்டு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. முன்னே குறிப்பிட்ட மாதிரி. வயது மூப்பின் மட்டுமே இந்த மூட்டு பிரச்சனை வரும் அப்படிங்கிற காலம் எல்லாம் போயி, இன்றைக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க. அதுக்கு நெறைய தைலங்கள்லாம் தடவி பார்க்குறாங்க. நெறைய மருந்து மாத்திரைகள்லாம், இந்த வலிக்கொல்லிகள், பெயின் கில்லர்ன்னு சொல்லக்கூடிய வலிக்கொல்லிகள் எல்லாமே கூட எடுத்துக்கிட்டா கூட,
அந்த மருந்தினுடைய வீரியம் இருக்கும் வரைக்கும் வலி தெரியாமல் பார்த்துக் கொள்கிறது. எது நம்ம மூளைக்கு அதற்கான சமிக்கைகள் போகாம இருக்கு. அது வரைக்கும் நம்ம வலி இல்லன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். உண்மையில வலி இருக்குது. அது மறைத்து வைக்கிறது. இந்த மருந்துகளோ, மாத்திரைகளோ அத்தகைய வேலைகளைத்தான் செய்கிறது. சரி. இப்ப நம்ம நேரடியா வகுப்புக்குள்ள வந்துரலாம். நெறைய விஷயங்கள் நம்ம இது சம்மந்தமா பேசுறதுக்காக இருக்கிறோம். நம்முடைய உடம்புல 206 வகையான எலும்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 206 பாருங்க 300க்கு இருக்கக்கூடிய 300 வகையா இருக்கக்கூடிய எலும்புகள் குழந்தைகள்ல வளர, வளர வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த இணைப்புகளோடு சேர்ந்து 206 எலும்புகளாக வடிவம் பெறுகிறது. ஒரு குழந்தையாக வளர்ச்சி அடையும் போதே ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்துரும். 206 தான் எலும்புகளோட எண்ணிக்கை. ஆனா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 370 விதமான இணைப்புகள் இருக்கிறது. இந்த இணைப்புகளுக்கு தான் ஜாயிண்ட் அப்படின்னு பேருங்க. மூட்டு. 2 எலும்புகள் எங்கேயெல்லாம் சந்திக்குமோ, அந்த இடத்துக்கு ஜாயிண்ட்ன்னு பேருங்க. 2 எலும்புகள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ, நம்ம நெனச்சுக்கிறோம், மூட்டு அப்படின்னாலே, முழங்காலுடைய மூட்டு மட்டும் தான் நெறைய பேத்துக்கு ஞாபகம் வரும். பாருங்க, இப்ப கூட இந்த வகுப்பினுடைய தலைப்பு என்னங்க? மூட்டு வலிகளுக்கு இயற்கை தீர்வு. அப்படின்னா, நெறைய பேத்தோட இது என்னன்னா, ஓகே, முழங்கால் மூட்டு வலிகளுக்கு இந்த வகுப்புல தீர்வு சொல்லுவாங்க போல இருக்குது. அப்ப நமக்கும் இந்த மூட்டு வலியில பிரச்சனை இருக்குன்னு நெறைய பேர். நமக்கு தான் மூட்டு வலி பிரச்சனையே இல்லையே! ஏன்னா சில பேருக்கு அந்த மாரி பாக்கியவான்கள் இருக்கிறாங்க. மூட்டு வலிகள்லாம் பிரச்சனை இல்லாம நல்லா இருந்தா ஆரோக்கியம் நல்ல விஷயம் தானே! நமக்கு அத பத்தி கவலை இல்ல. இருந்தாலும் சொல்றாங்களே கேட்டு வைப்போம்னு அப்படின்னு சில பேர் வந்து இந்த வகுப்புல இருப்பீங்க. இன்னும் நெறைய பேத்துக்கு மூட்டுகள பத்தி தான் சொல்றாங்களா? ஆமா, இது நமக்கான விஷயம். ஏன்னா, மூட்டு வலிகளோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மூட்டுனாலே நம்ம சொல்ற மாரி முழங்கால் மூட்ட மட்டுமே அ உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நாம் அப்படி பரிச்சயம் ஆயிட்டோம். மூட்டுன்னா முழங்கால் மூட்டு மட்டும் கிடையாதுங்க. 2 எலும்புகள் எங்கேயெல்லாம் சந்தித்துக் கொள்கிறதோ மடக்குறோம் இல்லையா? எலும்பை நேரடியா மடக்கிற முடியாது இல்லையா? உடைஞ்சு போயிருமா இல்லையா? அப்போ கைகள், கால்கள் இந்த விரல்கள்லாம் வந்து பாருங்க, இணைப்புகளாக வந்து கோர்க்கப்பட்டிருக்கிறது. கார்டிலேஜ் இந்த குருத்தெலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இணைப்புக்காக இருக்கும். இடையில ஜவ்வு படலம் எல்லாம் கூட இருக்குங்க. இது எல்லாம் வந்து சேகரிக்கப்பட்டு, இது எல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டது தான் இந்த இணைப்புகள். இப்படி இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 370 வகையான இணைப்புகள் இருக்கிறது டாப் டூ பாட்டம். இந்த 370 வகையான இணைப்புகள நம்ம புரிஞ்சுகிட்டது என்ன? முழங்கால் மூட்ட பத்தி மட்டும் தான் நமக்கு தெரியும். மூட்டு வலின்னா முழங்கால் தான். அதுதான் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர மாரி இருக்கு. ஆனா, அதுவும் மூட்டு தான். ஏன்னா, அது 2 எலும்புகள் சேர்ந்துக்குது இல்லையா? தொடை எலும்புகள், இந்த கால் எலும்புகள் 2 சேர்ந்துக்கக்கூடிய மூட்டு. 2 சேர்ந்திருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பகுதியா இருக்கனால, அது மூட்டு தான். அது மூட்டு இல்லன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமே கணக்கு இல்ல. அப்போ இது மாதிரி 370 வகையான மூட்டுகள் இருக்கிறது. சரி. இப்ப இதுல வரக்கூடிய வலிகள்ல நமக்கு வந்து அதிகம் தெரிஞ்சது என்னமோ அதுதான். முழங்கால் மூட்டு வலி. இப்ப அடிப்படையில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம விடை கிடைத்து விடும். இயற்கையான வழிகளிலேயே நமக்கு தீர்வு இருக்கும்போது, நாம் ஒரு தற்காலிகமான நிவாரணத்தை தேடி தேடி ஓடுறோம் இல்லைங்களா? இன்றைக்கான அவசர யுகத்துல, அவசர காலகட்டத்துல எந்த ஒண்ணாவது ஒரு மருந்த முழுங்கிருவோம். வலி இல்லாம இருக்குதா? இப்போதைக்கு பரவாயில்லாம இருக்குதா? அதுவே போதும். ஏன்னா நம்ம வேலை எதுவும் பாதிக்கக்கூடாது. அலுவலகத்துக்கு லீவ் போடக்கூடாது. நம்ம பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியூர் டிராவல் பண்றோம். எந்த விதத்திலயும் அத பாதிச்சிடக்கூடாது. அது நடந்துட்டே இருக்கணும். இந்த வலிய நிறுத்தி வைக்கிறதுக்குன்னு எதெல்லாம் உபாயம் இருக்குமோ, அதையெல்லாம் செய்வோம். அது ரசாயனங்கள் கலந்ததெல்லாம் த பக்க விளைவுகள் இருக்கு. பின்னாடி விளைவு இருக்கு. சைடு விளைவு இருக்கும். அதெல்லாம் நமக்கு கவலை இல்ல. இருந்தாலும் பரவால்ல. ஏற்றுக்கொள்கிறோம். இல்லையா? நாம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மூட்டுகளில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு இயற்கையாகவே இவ்வளவு விஷயங்களில் தீர்வு இருக்குது அப்படின்னா, நாம் இதை பயன்படுத்தி விட்டு போகலாமே. நெறைய பேத்துக்கு இதை தெரியாது. இது தெரியாதனாலேயே நம்ம அத பயன்படுத்துறது இல்ல. இதைய தெரிந்து கொள்வது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேளை இன்னைக்கு மூட்டு வலிகள் சம்பந்தமா எந்த எந்த பாதிப்பு இல்லன்னா கூட, உங்களுக்கோ, உங்கள் சார்ந்தவருக்கோ, இனி வரக்கூடிய காலங்களில் பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவாக இது இருக்கும். அதனால கவனமாக காதுகளை இங்கே வையுங்கள்.
நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை கேளுங்கள். இதுல இயற்கையான தீர்வ சொல்லப் போறோம். அந்த தீர்வ வந்து கடைசியில தான் சொல்லுவோம். எப்பவுமே பாருங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, ஒருவருக்கு பசிக்கும் போதெல்லாம் மீன் பிடித்து குடுத்து, குடுத்து அவரை சோம்பேறியாகவே வைத்துட்டு இருப்பதை விட, ஏன்னா அவருக்கு பசிக்குதுன்னு அடுத்ததான் நீங்க மீன புடிச்சு குடுக்கணும். அப்பதான் அவருக்கு பசி ஆறும். ஏன்னா இது ஒரு பழைய காலத்து கதை. ஒரு இதையே வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கே மீன் பிடிக்க கற்றுக் குடுத்துட்டோம் அப்படின்னா, அவருடைய தேவையை அவரே நிறைவேற்றிக்குவார் இல்லையா? அப்ப சுயசார்பு என்பது மிக, மிக முக்கியமானது. அப்படின்னா, அந்த வகையில இந்த மூட்டுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 2வது அந்த பாதிப்புகள் வராமல் நீங்களே தடுத்துக் கொள்வீர்கள். வராமல் பார்த்துக் கொள்வீர்கள். ஒருவேளை வந்துட்டா என்ன செய்யலாம்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். சரிங்களா? அதனால முதல்ல இது சார்ந்த சிறு விளக்கத்த முதல்ல பார்த்துரலாம். அதற்கப்புறம் தீர்வுகளையும் நம்ம பார்த்துரலாம். சரி. இப்ப என்ன சொன்னேன்? 370 விதமான இணைப்புகளால் நம் உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? இந்த 370 இணைப்புகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகளும் வந்து அதாவது ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இணைப்புகள் இருக்கு இல்லைங்களா? மூட்டுகள். மூட்டுகள்னாலும், ஜாயிண்ட்டுகனாலும் ஒண்ணுதாங்க. ஜாயிண்ட் பெயின் ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க. அதே மாரி மூட்டு வலி இது மாரி சொல்லுவாங்க. எந்த ஒண்ணு. மூட்டு பெயின்னாலும், ஜாயிண்ட் பெயின்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். இந்த இணைப்புகள் 370 இருந்தாலும், இதையே 3ஆக பிரித்து விடலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த செய்தி வந்து கவனமா கேளுங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, அடிப்படையில் இது புரிஞ்சா மத்த எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபம். எலும்பு சம்பந்தமான எந்த ஒரு பாதிப்புக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க முதல்ல. எளிமையான தீர்வை நீங்களே தேடி சரி செய்து கொள்வீர்கள். சரி. இந்த 3 வகையான ஜாயிண்ட்ஸ்கள்ல 1வது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுலபமாக என்ன சொல்றதுங்க, அதிகமான அசைவுகளை கொண்ட மூட்டுகள். அதிக அசைவுகள் கொண்ட மூட்டுகள் அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கை விரல்கள் எல்லாம் பாருங்க. இப்ப நீட்டா மடக்க இப்ப நான் செய்றேன் பாருங்க. நீட்டா மடக்க என்ன ஒரு வேகமாக என்னால இத பண்ண முடியுது இல்லையா? கால் விரல்களும் அப்படித்தான். அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் பாருங்க. நீங்கள் நினைத்த மாத்திரத்துல மூளையினுடைய கட்டளைக்கு ஏற்ப உடனே வந்து இயங்குகிறது. மடக்கணுமா, நீட்டணுமா செய்ய முடியுது இல்லையா? அப்ப இந்த இதும் பாருங்க, ஒவ்வொரு விரல் இதுகளையும் பாருங்க. கை விரல்களுமே மடக்குது இல்லையா? மடக்கக்கூடிய இணைப்புகளுக்கு எல்லாமே என்ன சொன்னேங்க? ஜாயிண்ட் சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த ஜாயிண்ட்க்கு எல்லாமே வேகமாக அசைவை தரக்கூடிய, அசைவுக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடிய, வேகமான அசைவு ஏற்படுத்தக்கூடிய மூட்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். பெரும்பாலும் விரல்கள், இந்த மணிக்கட்டு இது மாரி இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே வந்து வேகமான அசைவுக்கு ஏற்ற மூட்டுகள். இது முதலாவது. இதற்கு அடுத்தது வந்து பாருங்க, மிதமான அசைவு கொண்ட மூட்டுகள். மிதமான அசைவு அப்படின்னா, இது இந்த விரல எல்லாம் இப்படி நீட்டி மடக்குற மாதிரி, இந்த ஜாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அது 2 எலும்புகள் சந்திக்கக்கூடிய பகுதிகள் தான். ஆனா, அந்த ஜாயிண்ட் இதே மாரி ஸ்பீடா வந்து பண்ணக்கூடாது. இப்ப நெறைய பேர் வந்து இந்த உடற்பயிற்சி கூடங்கள்னு சொல்லக்கூடிய ஜிம்முகள் எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, வேகமான பயிற்சிகள் செய்கிறார்கள். இந்த உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக என்ன சொல்றது, கட்டுறுதியாக வைத்துக் கொள்வதற்காகவெல்லாம் பல காரணங்களை முன்னிட்டு அதை செய்யறாங்க. ஆனால், நம்முடைய உடல் அவயங்களை பொறுத்தவரைக்கும் எதை எந்த அளவுக்கு அசைக்கணும், எவ்வளவு வேகமா அசைக்கணும்லாம் ஒரு நியதி இருக்கிறதுங்க. இந்த உடம்பை பத்தி புரிந்து கொண்டு தான் முதல்ல அதுக்கே வரணும் முதல்ல. அதற்கான பயிற்சிகள் கூட வயதுக்கு ஏற்ப, அவங்கவங்களுடைய உடல் இதுக்கு ஏற்ப, எதுக்கெல்லாம் ஒத்துழைக்குது. எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதுக்கு தகுந்த மாரி தான் பயிற்சிகளே தனித்தனியாக கொடுக்கணும். ஏன்னா, ஆட்டு மந்தைகளைப் போல எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உடற்பயிற்சி. இந்த ஜிம்முகள் எல்லாம் பாருங்களேன். அ அது கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல குறைந்த அளவுக்கான எடை உள்ள பயிற்சிக்கு எல்லாம் செய்யுது. அப்படி கூட கூட எடைய கூட்டிட்டே போறது. அது மாரி தான் திட்டமிடுறாங்க. அப்படி அல்ல. இந்த இணைப்புகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேகமான அசைவுகள் கொண்டவை. நீங்கள் எவ்வளவு வேகமாக ஒரு வேலையை குடுத்தீங்கனாலும், ஒரு பயிற்சி குடுத்தாலும் இது ஒத்துழைக்கும். இந்த 2வது கேட்டகரி சொல்றேன் பாருங்க. இந்த 2வது வகையறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிதமான அசைவு கொண்டவை. இது வேகமாக அசையாது. இதோட இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா, மித அசைவு கொண்டதாகத்தான் இது இருக்கும். இதே வந்து நீங்க வேகமாக இந்த விரல்களைப் போலவே நீங்கள் இதற்கும் அதே மாதிரியான பயிற்சிகளை கொடுப்பதோ, வேலைகளுக்கு உள்ளாக்குவதோ கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த இணைப்புகளில் வந்து பாதிப்பை உண்டாக்கும். சரிங்களா? இதுலயே இன்னும் நெறைய விஷயங்கள் அப்படியே வரிசையா பேசிட்டே போயிருவோம். அந்தந்த வகுப்புக்குள்ள என்ன செய்தி வரணுமோ, அதை அப்படியே சொல்லிருவோம்.
இந்த மிதமான அசைவு கொண்ட மூட்டுன்னா, அது எங்கேங்க இருக்குது? அதை எப்படி நான் பாதுகாப்பா ஒரு பராமரிப்புல நான் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, மிதமான அசைவு கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்லப்போனா நம்முடைய கழுத்து இருக்குது இல்லைங்களா? நம்முடைய நெஞ்சும், தலைக்கும் இடையே இருக்கு இல்லைங்களா? இந்த கழுத்து பகுதி. இன்னைக்கு கூட வந்து பாருங்க, நெறைய பேர் கழுத்து எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலர் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. இதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு கனமான காலர் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? கழுத்து எலும்பு தேய்ந்து விட்டதுங்கிறதுக்காக சிகிச்சைகள்லாம் போயிட்டு இருக்குது இல்லையா? உண்மையில் இந்த அசைவுகள் எல்லாமே வந்து பாருங்க, மிக, மிக மிதமாக பாருங்க கழுத்துக்கான பயிற்சிகளையவே மிக மெதுவாகத்தான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய வகுப்புகள்ல வலியுறுத்துவோம். கழுத்துடைய பயிற்சியை பொறுத்தவரைக்கும், மற்ற பயிற்சிகளைப் போல அல்ல. ஏன்னா, இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேபிள்கள்லாம் போயிட்டு இருக்குதுங்க. தலைக்கும், மூளைக்கும், நம்முடைய உடம்புக்கும் இணைப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் எதுங்க? கழுத்து. இந்த பகுதி இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. நரம்புகளோடு நிறைய நரம்புகளுடைய பிணைப்போடு இந்த எலும்பு பகுதிகள் அமைந்திருக்கிறது. இல்லைங்களா? அதேபோல இடுப்பு பகுதி இருக்குது பாருங்க. நம்முடைய தொப்புளிலிருந்து கீழ, அதாவது தொடைப்பகுதிக்கு இணைப்பிக்கக்கூடிய பெல்விக் போன் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹிப் ஜாயிண்ட். இந்த இணைப்பு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா, மிதமான அசைவு கொண்டவை தான். நீங்களா நினைச்சால் இதே போல வேக வேகமா பண்ணிற முடியாது. ஆனால் வேகமாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் பாதிக்கப்படுவீர்கள். இப்ப நிறைய பேர்த்துக்கெல்லாம் வந்து பாருங்க, இடுப்பு பிடிச்சிருச்சும்பாங்க. பல பக்கம் மருத்துவம் பார்த்து, 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 பார்த்து ஒரு சரியா வந்திருக்காது. ஏன்னா, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொறுத்து. என்ன சொல்றேங்க? அப்படியான ஒரு அமைப்புல வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த ஜவ்வுகள் ஆகட்டும், எலும்புகள் ஆகட்டும், அது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாவே என்ன சொல்றது, இயற்கையினுடைய படைப்புல அந்த மாரியான உடம்பு அமைப்பு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த உடல் அவயங்கள் எப்படி இயக்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யோக முறைகள்ல உங்களுக்கு கற்றுக் குடுப்பாங்க இல்லையா? யோக பயிற்சிகள்லாம் கற்றுக் குடுக்கும்போதே, இதுல தவறான அசைவுகளை செய்யக்கூடாதுங்கிறது அதனால தான் யமம், நியமம்னு வச்சிருப்பாங்க. பெரும்பாலான பயிற்சி கூடங்கள்ல யோக பயிற்சிகள் எல்லாமே யமம் எதையெல்லாம் செய்யக்கூடாது. நியமம் எதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்ப இந்த இதுகள்லயே வந்துர வேண்டிய விஷயங்கள்ல, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் வந்துரும்னு வையுங்களேன். அப்போ மிதமான அசைவு கொண்டதுல முதன்மையானது நம்முடைய கழுத்து, இடுப்பு. இந்த இடமெல்லாம் பாருங்க, ஆண், பெண் அந்தரங்க பகுதி எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி இல்லையா? ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆயிட்டா கூட அனைத்துமே சேர்ந்து பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தொந்தரவை தரக்கூடியவை. பாருங்க மூட்டுன்னு நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருந்தோம் முழங்கால் மூட்டுன்னு. ஆனா அத தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இல்லைங்களா? அப்ப மித அசைவு கொண்ட இந்த எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் இணைப்புக்குள்ள தான் இருக்குது. இதை மிதமாகத்தான் அசைக்கணும். ஒருவேளை ரொம்ப கடுமையாக புடிச்சு அதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், இதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சிய குடுப்போம். இந்த வலிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும்போது பயிற்சி செய்ய சொல்றாங்க பாருங்க. இந்த கைகளோ, கால்களோ வந்து வலி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இயன்முறை மருத்துவம் சொல்லக்கூடிய பிசியோதெரபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் கூறுகள்ல எதை எதை எந்த அளவுக்கு அசைக்க வேண்டும், எவ்வளவு வேகமாக, எவ்வளவு மெதுவாக அசைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான செய்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து ஒரு வாகனத்தின் உதிரி பாகங்களைப் போல, கழட்டுவதும், மாட்டுவதையும் போல நினைத்துக் கொண்டு அப்படியெல்லாம் அணுகுறாங்க இல்லையா? இதனாலேயே வந்து பிரச்சனை மேலும் பெருசா போகுது. சாதாரண பிரச்சனையில போகக்கூடிய ஆள் வந்து மேலும் அதிகப்படியான பாதிப்புகளோடு வெளியில வர மாதிரிலாம் ஆயிருது. சில அறுவை சிகிச்சைகள்லாம் செய்து கூட அந்த இடத்துக்கு ஒட்ட வைக்கிற மாரி எல்லாம் கூட ஆயிருது. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நடைமுறையில நடக்கிறது தானே. நான் ஒண்ணும் சொல்றது ஒண்ணும் ஆச்சரியமான விஷயமெல்லாம் இல்ல. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நாம ஒரு விஷயத்துக்கு போவோம். அந்த மருத்துவம் ஏதோ ஒரு ஏடாகூடமாயி நம்மளுக்கு மேலும் பல பாதிப்புகளை தரக்கூடியது மாரி எல்லாம் கூட நடந்துரும். அப்போ அடிப்படை விஷயம் 2வதாக இருக்கக்கூடிய மூட்டு என்பது மிதமாகத்தான் அசைவு செய்ய வேண்டும். அதில் உதாரணமானது கழுத்து, அதேபோல இடுப்பு. 3வதான ஒரு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைன்னு சொல்லக்கூடிய கபாலம், பற்கள் இருக்குது பாருங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, காரை இந்த தாடையில உள்ளுக்குள்ள இருக்கு. பற்களும் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய தாடை வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் இணைப்பால் ஆனது. இதுவும் ஜாயிண்ட் தான். ஆனா, இதில் அசைவுகளே இருக்காது. அசைவுகள் வரக்கூடாது. பாருங்க. கபாலத்தினுடைய பொருத்துகள் இருக்குது இல்லைங்களா? இதுகள்ல நீங்க இந்த இத போல ரொம்ப ஃபாஸ்ட்டான அசைவு, இல்ல இத போல ஒரு மீடியமான அசைவு, எதுவுமே அற்ற அசைவற்ற மூட்டுகள் அப்படிங்கிற வகையில இது வருங்க. அப்ப இந்த 370லயும் 3 கேட்டகரியா பிரிச்சீங்க அப்படின்னா, எதை எந்த அளவுல அணுகுனா நல்லது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு புரிஞ்சிரும். அப்ப அசைக்கவே கூடாதது தான் தலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தலையில யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம்ன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டு இடத்துல பாருங்க 33 இணைப்புகள் இருக்குங்க.
அதுவும் ஜாயிண்ட்ஸ் இது. ஒவ்வொரு ஒவ்வொரு எலும்பும் பார்த்தீங்கன்னா, இடையில சஸ்பென்ஷன் மாரி ஒவ்வொன்னுக்குள்ள அடுக்குன மாரி இருக்கும் முதுகு தண்டு வரும். நம்முடைய சர்விக்கல்ல இருந்து, தொராசிக்ல இருந்து, லம்பார்ல இருந்து, காக்சிக் டெயில் போன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு தட்டுக்கள் போல. அது வட்டெலும்புகள்னே அதுக்கு பேரு. அதுக்குள்ளேயும் வந்து பாருங்க, அருமையான பேக்கிங்கோட அது இருக்கு. இதய அசைவே செய்யக்கூடாத ஒன்று. தேவைக்கு பாருங்க, நம்ம ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வாகனத்தினுடைய சஸ்பென்ஷன் எப்படி வந்து குழி மேடைகளுக்கு தகுந்தாற் போல அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்குது இல்லைங்களா? ஒரு குஷன் மாரி. அதிக அதிர்வை ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கும். புது வாகனங்கள். நம்முடைய உடம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்வுகளை அதிகம் ஏற்படுத்தாத அளவுக்கு முதுகுத்தண்டு நம்மை பாதுகாக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 3 கேட்டகரியிலயும் மூட்டுகள் முக்கிய பங்கு வகிக்குது. சரி. இப்ப இந்த 370 இது மாரி இருக்குது அப்படின்னா, இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? மூட்டுகள், அதாவது இந்த இணைப்புகள் இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்குது இல்லைங்களா? இந்த இணைப்பு எலும்புனா 2 எலும்பும். இந்த பக்கம் ஒரு எலும்பும், இந்த பக்கம் ஒரு எலும்பு இருக்கு. சில பக்கம் 3 எலும்புகள் கூட சேர்ந்து வரும். சரிங்களா? எப்படி எலும்புகள் சந்தித்திருக்கக்கூடிய பகுதியில வந்து பாருங்க, ஒரு ஜவ்வு படலம் ஒண்ணு இருக்குங்க. சைனோவியம் அப்படிங்கிற ஒரு திரவம் ஒன்று எல்லா பக்கமும் இந்த வாகனங்களின் சக்கரங்களுக்கு எப்படி கிரீஸ் வைத்துட்டா, அது ஒரு ஸ்மூத்தா ஓடும் இல்லைங்களா? எந்த விதத்திலும் உராய்வு இல்லாம, கிரீச் 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 நல்லா சத்தம் இல்லாம, அது பாட்டுக்கு அப்படியே ஸ்மூத்தா ஓடும் இல்லையா? அதேபோல இந்த மூட்டுகளுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைனோவியம் அப்படிங்கிற ஒரு கிரீஸ் வந்து இருக்கிறதுனால, நம்ம மூட்டுகள நீட்டா மடக்க எந்த விதமான ஒரு சிரமங்கள் இருக்காது. வலிகள் இருக்காது. சிரமம் இல்லாம நீட்டி மடக்க முடியுது அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய திரவம் வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பசைத்தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இந்த இதுல எலும்புகள் எக்காலத்திலும் தேய்ந்து போவது இல்லை. எலும்புகள் வலு குறைஞ்சு போயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. எலும்பு புரை நோய். எலும்புகளுக்குள்ள ஓட்டை விழுவது. பாருங்க, இந்த தேன் கூடுகள் இருக்கக்கூடிய இதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஓட்டை ஓட்டையா இருக்குமோ, அதுபோல எலும்புகளுக்குள் ஓட்டை விழும். எலும்புகள் அ உறுதித்தன்மை குறைஞ்சு போகும். இந்த வயதானவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்லேருந்து வெளிய வருவாங்க. வழுக்கி விட்டு விழுந்தாங்கன்னா, எலும்புகள் முறிவு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? எலும்புகளுடைய உறுதித்தன்மை குறையும். ஆனால் அளவுகளில் குறைவதில்லை. ஒரு மனிதனுடைய எலும்பு என்ன அளவில் இருக்கணுமோ அவருடைய வயதுக்கு, உயரத்துக்கு தகுந்தாற் போல, அந்த அளவில் குறையறதில்ல. அப்படின்னா எலும்பு தேய்மானம் இல்ல. ஆனா, இந்த இது இருக்கு பாருங்க, அந்த மூட்ட சுத்தி ஒரு ஜவ்வு இருக்கு பாருங்க. அந்த ஜவ்வு 10 இருக்குங்க. 10 மில்லி மீட்டர் அளவு திக்னெஸ் கொண்டது. எதுலீங்க? ஒவ்வொரு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு எலும்புகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய தன்மை கொஞ்சம் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அளவு வச்ச மாரி. இல்லைங்க, நான் மெஷர் பண்ணி பார்த்தேனுங்க. 10 இல்லைங்க, 8 தான் இருக்கு. அக்யூரசி கிடையாதுங்க இதுல. யார் யாருக்கு எந்தெந்த அளவு இருக்கணுமோ, ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டிய அளவுக்கான ஜவ்வுடைய தன்மை, திக்னெஸ் இருக்கு இல்லையா? அது அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு வயதானவங்களுக்கு, முதிர்ந்தவருக்கு இருக்கு இல்லையா? அந்த ஜவ்வோட திக்னெஸ் வந்து அப்படியே குறையும். அப்போ இந்த ஜவ்வு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அந்த சைனோவியம்ங்கிற திரவத்தினுடைய பசைத்தன்மையோட இருக்கிறதோ, அந்த அளவுக்கு எந்த மூட்டுமே அசையும்போது வலியை கொடுக்காது. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால் மூட்டையவே எடுத்துக்கங்களேன். உட்கார்ந்து எழுந்துக்கும் போதெல்லாம் சட 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 சடன்னு ஒரு சத்தம் வரும். பார்த்திருப்பீங்க. இந்த சட சட சடன்னு சத்தம் வருது அப்படின்னா, அங்க உள்ள இருக்கக்கூடிய கிரீஸ் இருக்கு இல்லையா? அந்த பசைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து, மூட்டுகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து கொள்கிறது. அந்த இடத்துல வலி ஏற்படுத்தும். அந்த ஜவ்வு காய்ந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புகளே வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா மடக்க பண்ணும்போது கீச்சல உண்டாக்கும். ஜவ்வு கிழிந்து விட்டதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஜவ்வு டேர் ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல மூட்டு பகுதியெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஜவ்வு தன்மையில வந்து எண்ணெய் பசை இருக்குல்ல, சைனோவியம்ங்கிறது ஒரு எண்ணெய் பசை மாரியானதுங்க. எண்ணெய் பசை இருக்க வரைக்கும் நீர் கோர்வை என்பது அங்க இருக்காது. பொதுவா முழங்கால் மூட்டுன்ட்டு இல்ல. உடம்புல எந்த பக்கமாக மூட்டுக்கட்ட ஒரு வீக்கம் வருது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த சைனோவியம் திரவம் பாதிக்கப்பட்டு விட்டது. இல்ல காய்ஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா மடக்க செய்யும்போது, அசைவுகளினால் உண்டான ஒரு கீறல், இல்ல ஒரு காயம். ஏன்னா உள்ளுக்குள்ள நடக்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? இதனால் நடக்கக்கூடிய ஒரு வீக்கம். பொதுவாவே நம்மளுக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த இடம் வீங்கிருது இல்லையா? அது போன்று நடக்கக்கூடியவை தான் இத்தனை விஷயங்கள். அப்போ மூட்டுகள் எங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்பு அல்லது வலிகள் என்று சொல்கிறீர்களோ, ஒரே விஷயம் என்னன்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய 2 எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வு திரவம், இந்த சைனோவியம் வந்து குறைந்து போயிருச்சு. அந்த ஜவ்வினுடைய அடர்த்தி இருக்கு இல்லையா? 10 ங்கிறது தோராயமானது.
அதிலிருந்து குறைந்து, 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 குறைந்து வரும்போதும் வலியை ஏற்படுத்தலாம். அதேபோல இந்த ஜவ்வு தன்மையில இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைந்து விட்டது அப்படின்னா, அதற்கு அடுத்ததாக அங்க வந்து நடக்கக்கூடியது என்ன? நீர்க்கோர்வை ஏற்படுத்தும். எண்ணெய் பசை குறைந்து போயிருச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீர்க்கோர்வை அதிகமாயிரும். ஓகே. இத மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிர்றேங்க. இப்ப சமீபமாக ஒரு மருத்துவ முறை வந்து வெகு வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு. அதிலயும் சில வந்து மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது இயற்கை மருத்துவம் என்று தான் பண்றாங்க. ஆனால், அது மேலும் பாதிப்பை தரக்கூடியது என்று தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று இதையும் சேர்த்தே பதிவு பண்ணிர்றேன். இந்த மூட்டுகள், இணைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இது மாரி பல்வேறு விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கு. குறிப்பா இந்த மூட்டுகளிலும் அதே போன்ற ஒரு வாயுக்கள் வந்து எல்லா மூட்டோட இணைப்பிலும் இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சைனோவியம்ங்கிற திரவம் மட்டும் கிடையாது. இது ஒவ்வொரு மூட்டையும் பாதுகாக்கக்கூடியது. வாயுக்கள், காற்று சொல்லணும். தசவாயுக்கள் சம்மந்தமா நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பு நம்ம இதே மாதிரியான இதில பேசியிருப்போம். அதுல பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன் சொல்லிட்டுலாம் பேசியிருப்போம் இல்லைங்களா? அதுல 10 தசவாயுக்களுமே சேர்ந்து தான் இந்த மூட்டுக்களையும் பாதுகாக்கிறது. என்ன காற்றை நமக்கு படம் பிடித்து அறிந்து கொள்ள தெரியாது. காற்றை எங்க போய் படம் பிடிக்கிறது இல்லைங்களா? ஆனால் எல்லா மூட்டுகளிலும் காற்று இருக்கிறது. இப்ப நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மூட்டுகளுக்குள்ளேயுமே என்னென்ன வாயுக்கள்லாம் இருக்குன்னு இப்ப ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அதுல ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு, மீத்தேன் இருக்கு. இந்த வாயுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அளவுக்கு அதிகமாகவே வந்து அந்த மூட்டுகள கெட்ட வாயுக்கள் நான் சொல்றது. புரிஞ்சுங்களா? எல்லா இதுலயுமே எப்படி கொழுப்புல வந்து நல்ல கொழுப்பும், கெட்ட கொழுப்பும் இருக்கிற மாதிரி, வாயுக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு பாதகம் செய்யாத அளவுக்கு இருக்க வரைக்குமே எல்லாமே நல்ல வாயுக்கள் தான். எப்போதெல்லாம் பாருங்க சில பேருக்குலாம் உடம்புல ஏதாவது பக்கம் தொட்டாச்சுன்னா உடம்பு கேஸ் அப்படியே அப்படின்னு கேஸா வெளியில வருது இல்லையா? உடம்புல கெட்ட வாயுக்கள் அதிகம் கூடிட்டே போகுது. குறிப்பாக அபான வாயுங்கிறது அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, உடம்புல அபானம்ங்கிறது கீழ் நோக்கி செல்ல வேண்டிய ஒரு வாயு. அப்ப கெட்ட வாயுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாய் வழியாக மேலும் மேலும் ஏப்பமா வருது அப்படின்னா, அபானன் மேல் நோக்கி திருப்பப்படுது. இன்னும் கெட்ட வாயு அதிகமாயிருச்சுங்க சுருக்கமா. அவ்வளவுதான். ஆச்சுங்களா? அப்போ இது மாதிரி இந்த வாயுக்கள் எல்லாமே நன்மை செய்து கொண்டு இருக்க வரைக்குமே, நல்லதா இருக்க வரைக்குமே, ரத்தத்திலயும் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நல்லதாவே டிராவல் பண்ணிட்டே இருக்கும். எப்போது அசுத்த வாயுக்கள் சேர்கிறதோ, அசுத்த வாயுக்கள் அதிகமாகுதோ, வாயு சார்ந்த தொந்தரவுகள் தான் வாத நோயாக மாற்றப்படுகிறது. கடந்த வகுப்புகள் கூட எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்க. வாதம் இன்றைக்கு மூட்டு பிரச்சனைகள்லாம் சொல்றோம் இல்லையா? மூட்டுக்கு கூட மூட்டு வாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். மூட்டு பாதிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மருந்துகளிலோ, ஊசிகளிலோ சரி செய்ய முடியாத போது இதை மூட்டு வாதம் என்று சொல்றாங்க. ஆர்த்ரடீஸ் அப்படிங்கிறத நீங்க தமிழ் படுத்தி பாருங்க. மூட்டு வாதம் அப்படின்னு வரும். ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரடிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, மூட்டு வாதம் என்று தமிழ் படுத்தப்படும். சரிங்களா? அப்போ வாதம் என்று வரும்போது, இதற்கான பஞ்சபூத கூறு எதுன்னு கேட்டீங்கன்னா, வாதம் என்பது ஆகாயமும், காற்றும் சேர்ந்தால் அதற்கு பேரு வாதம்ன்னு பேருங்க. அதேபோல நீரும், நெருப்பும் சேர்ந்தால் அதுக்கு பேரு பித்தம். நிலமும், நீரும் சேர்ந்தால் கபம். இந்த வாதம், பித்தம், கபம்ன்னு சித்த மருத்துவத்திலயும், ஆயுர்வேத மருத்துவத்திலயும் பிரதானமா குறிப்பிடுவாங்க. நாடி பார்க்கும் போதெல்லாம் வாத, பித்த, கபம் பார்த்து தான் மருத்துவம் பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல மூட்டுகள்ல வரக்கூடிய பாதிப்புகளை வாதம் என்று சொல்றாங்க இல்லையா? மூட்டு வாதம், சந்து வாதம், நெரித்தலை வாதம், தனுர்வாதம் இது மாரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வாத நோய்கள் வருகிறது. இது எல்லாம் எதை பற்றி இருக்கின்றன? பெரும்பாலும் நரம்புகளையும், எலும்புகளையும் பற்றிக் கொண்டதாகவே இருக்கிறது. ரத்தத்தில் வரக்கூடிய வாத நோயின் அளவு வந்து குறைவு. சரிங்களா? அப்போ இந்த வாதம் என்பது இந்த மூட்டுகள்ல மூட்டுன்னா என்ன சொன்னோம்? இணைப்பு. அப்ப இந்த இணைப்புகள்ல அப்படின்னு வரும்போது, கெட்ட வாயுக்கள் அதிகம் தேங்க தேங்க, அங்கே இருந்து அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக போகிறது. அப்ப சாதாரண வலி என்னவாக இருக்குது? மேலும் அதிகரிக்கக்கூடிய வலிகளாக இருக்கிறது. அப்போ மருந்துகளோ, மாத்திரைகளோ நம்ம சாப்பிடும்போது என்ன நெனச்சுக்கிறோம்? இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுனால, இல்ல இந்த தைலம் போட்டதுனால, நமக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து சரியாயிருச்சு. ஆனா பாருங்க, அந்த இது வந்து இப்ப அதோட வீரியம் குறையும்போது மறுபடியும் ஆரம்பிக்கும்போது என்ன நெனச்சுக்கிறோம்? மறுபடியும் இந்த தைலமோ, அந்த மாத்திரையோ சாப்பிட்டே இருந்தா தான் அந்த வலி நிறுத்தி நிறுத்தி வைக்குது. இல்ல குணமாயிருதுன்னு கூட நம்ம நெனச்சுக்கலாம். நம்ம நெனச்சுக்கிறது. ஆனா முழுமையான குணமான்னு கேட்டீங்கன்னா, அது முழுமையானது இல்லை. அப்போ
அப்ப என்ன சொல்ல வரோம்? இந்த வாயுக்கள் சேர்ந்துட்டே இருக்குது இல்லைங்களா? இந்த வாயுக்கள் சேர்ந்துட்டே இருக்கும்போது, நல்ல வாயுக்களும், கெட்ட வாயுக்களும் இந்த இணைப்புகளிலும் தங்கியிருக்கும். உடம்பு ஃபுல்லா டிராவல் பண்ணுதுங்க. இணைப்புகள் இல்லாம இருக்குமா? இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைரோ பிராக்டிஸ் அண்ட் நெட்டி முறித்தல் அப்படின்னு இன்னைக்கு பண்றாங்க இல்லைங்களா? அந்த நெட்டி முறித்தல் பண்றதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டி முறித்தல் அல்லது கைரோ பிராக்டிஸ் மருத்துவத்தில போயிட்டு இந்த மாரி நெட்டை எடுத்துருவாங்க. அப்படியே கைய, கால் இதெல்லாம் மடக்கி, மடக்கி நெட்டை எடுக்குறாங்க இல்லையா? மடக்கும்போது, இந்த இணைப்புகளிலிருந்து ஒரு விதமான கேஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? தேங்கி இருக்கக்கூடிய வாயுக்கள் வெளியில வரும்போது, பாருங்க ஒரு டியூப் லைட்டோ ஏதோ ஒரு பல்புல உடையும்போது க்ஸ்ன்னு ஒரு சத்தம் வெளியில வருது இல்லையா? கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இடத்துல இந்த ஜவ்வுகளுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய காற்று வெளிப்படும்போது நெட்டியாக வெளியில் வருது. நெட்டை எடுக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? இது போல வருகிறது. இது வரும்போது, அந்த வாயு தேங்கி இருந்த வாயு வெளியில வந்ததையுமே நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், நாம ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டதா உண்மையிலேயே பாருங்க, கைகள் எல்லாம் பாருங்க ரொம்ப வலிக்கும்போது அப்படியே நம்மளே நெட்டி எடுத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனால் அதுவே தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னே சொல்றாங்க. வரும மருத்துவத்திலேயே வந்து கேட்டு பாருங்க. அடிக்கடி நெட்டி முறித்தல் சரியான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தவறுன்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த இணைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான காற்று இருக்க வேண்டும். இப்ப ஜவ்வுகள் என்ன பசி இருக்கணுங்கிறதை மட்டும் அறிவியல் பூர்வமா நம்ம சொல்றோம். சைனோவியம்ங்கிற திரவம் ரொம்ப முக்கியமானது. அதோடைய அளவு குறைஞ்சு போச்சுன்னா, இந்த ஜவ்வோட திக்னெஸ் குறைஞ்சு போச்சுன்னா, அது மூட்டுகளுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாக்கும். மூட்டு நோய்களா மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய காற்றும் தேவையான அளவுக்கு இருந்துட்டு இருக்கணும் இல்லையா? நீங்க பாட்டுக்கு மடக்கி, மடக்கி அடிக்கடி நெட்டியா எடுத்து, எடுத்து வெளிய விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த காற்று குறைந்து, அங்கே ஒரு பற்றாக்குறை நிலை ஏற்படும் இல்லையா? புரியுதுங்களா? அப்போ இந்த கெட்ட காற்று வெளியில போகும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா, நல்ல காற்றா, கெட்ட காற்றா எது தேங்கியதுன்னு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல, எல்லா மூட்டுகளும் வேகமான அசைவு கொண்டவை அல்ல. நீங்க கை விரல்கள்ல வந்து நெட்டி எடுக்கிறது வந்து, எடுக்கிறதைப் போலவே கழுத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா, சடக் சடக்குன்னு எடுக்குறாங்க. சமீபத்தில கூட ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க. ஒரு முடிதிருத்தும் நிலைய ஒரு அழகு நிலையத்தில. அதோடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்தவருக்கு வந்து ஒரு நெட்டி முறித்து விடுவார். கழுத்து பக்கம் நெட்டை எடுத்து விடுவார். அவர் மயக்கம் கோமா கூட போயிருவார். ஏன்? இந்த இடத்துல நம்ம சொன்னீங்க ரொம்ப முக்கியமான நரம்புகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. நீங்க பாட்டுக்கு எக்கு தப்பா புடிச்சு திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது பெரும் தவறு இல்லையா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேஸ்ல போய் வேற ஏதாச்சும் ஒண்ணு நரம்பு மண்டலத்திலேயும் வேற ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும்போது, சொல்லவனாத ஒரு பாதிப்புகளை கொண்டு வரலாம். அது எந்த மாரி இருக்கலாம்னு சொல்ல முடியாது. அப்போ கைரோ பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்டி முறித்தல் யாரு வேணாலும் கற்றுக்கலாம். 2 நாள், 3 நாள் பயிற்சி பட்டறைகளா நடத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. நிறைய பேத்துக்கு இதோடைய சாதக பாதகங்கள்லாம் தெரியாம, ஏன்னா அப்போதைக்கு நல்லதா இருக்கிறத மட்டும் தான் பார்க்கிறாங்க. அதனுடைய பின்விளைவுகளை பற்றி எதுவுமே புரிந்து கொள்ளாமல் செய்யும்போது, அதுவுமே பாதிப்பில் தான் கொண்டே விடுங்க. சரிங்களா? அதனால தான் சொல்றேன். எந்தெந்த மூட்டுகளை எந்தெந்த அளவில் அசைக்கலாம் என்பதை முதல்ல புரிந்திருக்கணும். எந்தெந்த அளவுக்கு அசைவு கொடுக்கலாம் என்பதை தெரிஞ்சா தான் நீங்க அதுக்கு தகுந்த மாரி பயிற்சி பண்ணிக்க முடியும். அதிலும் குறிப்பாக நெட்டி முறித்தல் வந்து ஒரு அவசியத்துக்காகத்தான் வச்சிருக்கிறாங்க. நெட்டி முறித்தல் என்பது இருக்கிறது. வர்ம மருத்துவத்துல ஒரு பகுதி நெட்டி முறித்தல். அதக்கூட தேவைக்குத்தான் வச்சிருக்கிறாங்களே தவிர, நம்ம பாட்டுக்கு தேவையில்லாம எல்லா சமயங்களையும் போட்டு அதை பயன்படுத்தி, இந்த மூட்டுகளில், இணைப்புகளில் அங்க இருக்கக்கூடிய ஜவ்வுகள்ல, அங்கே தேங்கி இருக்கக்கூடிய காற்றை அவசியமில்லாம சேதப்படுத்தக் கூடாது. காலப்போக்குல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நன்மைக்காக வைத்திருக்கக்கூடிய காற்றை நீங்க அடிக்கடி, அடிக்கடி வெளிய எடுத்து, எடுத்து விட்டுருவீங்களா? அப்ப நன்மை செய்ய வேண்டிய காற்று அங்க இருக்காதா? இப்ப அதனால நடக்கக்கூடிய சில வேலைகள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு இடத்திலயும் காற்றினுடைய பங்கு இருக்கு. ரத்த ஓட்டத்தினுடைய பங்கு இருக்கு. இல்லையா? இப்ப இவை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக செய்ய வேண்டிய வேலைகளில் நாமே குளறுபடி உண்டாக்குவோம். அது சரிங்களா? அப்ப எந்த ஒன்றிலும் ஒரு புரிதலோடு நாம் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்ப மூட்டுகளை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மூட்டுகள் ஒரு காலும் தேய்ந்து போவதில்லை. அங்க இருக்கக்கூடிய ஜவ்வுல எண்ணெய் பசை சைனோபியம் குறைந்து விடலாம். அல்லது இந்த ஜவ்வினுடைய அடர்த்தி என்பது 10 ல் இருந்து தோராயமா சொல்றேன். அதிலிருந்து ஏதாவது குறைந்து கொண்டு, அதோடைய வறட்சி தன்மையினால வந்து வலியை ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது, இதை சரி செய்து கொள்வது தான் நல்லது. அப்படி இருக்கும்போது, பாருங்க, இப்ப மூட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நெறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூரிக் அமிலம்னு சொல்றாங்க இல்லையா? யூரிக் அமிலம் அதிகரித்துக் கொண்டு போகும்போது, அது அந்த எலும்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா, வலி உண்டாக்குது. நெறைய பேருக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை உண்டாக்குகிறது. இப்ப யூரிக் அமிலம் அப்படின்னாலே அதோட பேர்லயே இருக்கு. யூரிக், யூரியா, யூரின். அப்ப கழிவுகளாக செல்ல வேண்டிய ஒரு அமிலம் ரத்தத்திலிருந்து நீங்காம, அது உடம்புலயே சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அது எங்க போய் சேருதுங்க? இந்த மாரி இணைப்புகளில் தான் போய் தங்குகிறது. பெரும்பாலும் இணைப்புகள் தான் வீக்கமா இருக்கு. இணைப்புகள் தான் வலிய உண்டாக்குது.
அப்ப யூரிக் அமிலத்தை வந்து குறைப்பதற்காக அதுக்கப்புறம் தனி ஒரு மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுறோம். நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, யூரிக் அமிலம் அதிகம் சேர்கிறது என்றால், நீங்கள் உடம்பை தூய்மையா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பாருங்க 3 மாதங்களுக்கு ஒரு முறை பேதியெல்லாம் எடுத்துக்க சொல்றோம் இல்லையா? அத செய்யுங்க. யூரிக் அமிலம் உங்க உடம்புல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கங்க. யூரிக் அமிலம் வருவதற்கு வாய்ப்பு இல்ல. காய்கறிகள், பழங்கள் அதிகமா எடுத்துக்கங்க வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? ரத்தத்தில் அமிலத்தன்மை கூடும்போது தான் இந்த யூரிக் அமிலத்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதா இருக்கு. அப்போ யூரிக் அமிலம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இணைப்புகளில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உறிஞ்சு, அரிச்சு எடுக்க ஆரம்பிக்குது. அதனால தான் காலப்போக்குல அந்த ஜவ்வு ட்ரை ஆயிரும். ஏங்க ஜவ்வுல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை காய்ஞ்சு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு இயல்பாகவே வந்து பாருங்க, இந்த அமிலத்தன்மை என்பது ரத்தத்தில் அதிகரித்துக் கொண்டே போகும். காரத்தன்மை, அமிலத்தன்மை அப்படிங்கிறத பத்தி நம்ம கடந்த வகுப்புல பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல மீண்டும் சொல்றேனுங்க. 0லிருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமிலத்தன்மை, காரத்தன்மை பிரிச்சிருந்தோம் அப்படின்னா, அதுல 7 என்பது மையக்கோடு. 7க்கும் கீழ குறைவாக வரக்கூடியதெல்லாம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், குடிக்கக்கூடிய பானம் எதுவாக இருந்தாலும் பிஹெச் லெவல் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன்ல 7க்கும் கீழ இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே அமிலம் தான். நம்ம குடிக்கிற டீ, காஃபி அமிலம் தான். குளிர்பானங்கள் அமிலம் தான். இனிப்பு சேர்த்திருக்கக்கூடிய, சர்க்கரை சேர்த்திருக்கக்கூடிய பேக்கரி உணவுகள் இது எல்லாமே அமிலம் தான். இந்த அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரத்தத்துல அமிலம் அதிகமாகுமா? இது அதிகமாக, அதிகமாக உங்களுடைய என்ன சொல்றீங்க? இணைப்புகளில் இருக்கக்கூடிய சேமிக்கப்பட்ட இந்த எண்ணெய் பசை எல்லாம் குறைந்துவிடும். ஏன்னா, அது எல்லாம் வந்து செரிமானம் செய்து கொண்டு வெளியே அனுப்பணும்னா, சில சத்துக்கள் தேவைப்படும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இணைப்புகள் இருக்கிறது தான் ரத்தத்திலிருந்து அது போய் உறிஞ்சு, உறிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த பேங்கே காலியாயிரும். அந்த சேமிப்பு காலியாகும்போது அந்த இடத்துல காஞ்சு போயிரும். சரிங்க. அப்ப அமிலத்தன்மை வந்து காரத்தன்மைக்கு வர்றதுக்கு அதுக்கு தான் இப்ப சொன்னோம். அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, காரத்தன்மை தருவது தான் காய்கறிகள், நார்ச்சத்து உள்ள உணவுகள், பழங்கள். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா, உண்ணா நோன்பெல்லாம் இருக்க சொல்லும். நீங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அமாவாசைக்கோ, பௌர்ணமிக்கோ, ஏகாதசிக்கோ, சஷ்டினோ ஏதோ ஒரு விரதம் என்பதை அனுஷ்டிக்க மறவாதீர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, காரத்தன்மைக்கும் உங்க உடம்ப மாத்துமா? ரத்தம் காரத்தன்மைக்கு வர, வர யூரிக் அமிலத்த பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப 7லிருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடியதுல, நீங்கள் அதிகபட்சம் காரத்தன்மை உள்ள உணவுகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். காரத்தன்மைன்னு ஒண்ணும் இல்லைங்க. காய்கறிகள்ல, பழங்கள்ல சமைக்காத உணவுகள் எல்லாமே காரத்தன்மை. சமைச்ச உணவு எல்லாமே அமிலத்தன்மைங்க. ஆச்சுங்களா? இந்த பிஹெச் அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியா ஒரு இதுல பேசியிருக்கோம். அத நீங்க ஒருக்கா பாருங்க. இல்லாட்டி மீண்டும் கூட அடுத்த ஒரு வகுப்புல பார்ப்போம். அது கொஞ்சம் தனிப்பட்டு பேச வேண்டிய ஒரு ஒரு விலாவாரியான சப்ஜெக்ட். இந்த இடத்துல ரத்தத்தினுடைய அமிலம், காரத்தன்மைக்கு தகுந்தாற் போல மூட்டுகளில் அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ அமிலத்தன்மை அதிகமாக, அதிகமாக மூட்டுகளில் யூரிக் அமிலம் அதிகமாகலாம். கழிவுகள் அதிகமாகலாம். அத போய் மூட்டில் இருக்கக்கூடிய இணைப்புகள்ல அந்த இருக்கக்கூடிய ஜவ்வுகள அரித்து அதை வந்து எடுத்துக் கொள்ளும்போது மேலும் வலிகளை கூட்டலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி. இப்போ இது இல்லாம வயோதிகத்தினால் வரக்கூடிய இணைப்புகள்ல வரக்கூடிய வலி. அது கை, கால், உடம்புல எங்க வேணாலும் இணைப்புகள்ல வரக்கூடிய வலிகளா இருக்கும். வயோதிகத்தினால் வரக்கூடியது. சில பேருக்கு வந்து பாருங்க ஏற்கனவே சொன்ன டீ, காஃபி அதிகம் பயன்படுத்துவாங்க. அவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி அமிலம் தானே! அப்ப அமிலம் அதிகமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூட்டு வலிகளுக்கு காரணமாக அமையும். அதேபோல சிலர் அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்யறேன். ஏன்னா, நமக்கு நம்மளுடைய வாகுக்கு ஏற்றார் போல, வயதுக்கு ஏற்றார் போல சில பயிற்சிகள் தான் செய்யணும் அப்படின்னு இருக்கும். சிலர் கடினமான பயிற்சிகள் செய்தால் உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பயிற்சி செய்து முடிச்சதுக்கு அப்புறமே சோர்ந்து போயிடுறாங்க. அப்பா! அந்த ஒரு பயிற்சி செய்து முடிச்சு ஒரு நாள் முழுவதும் ஓய்வு எடுக்கிற அளவுக்கு கடின பயிற்சிலாம் செய்றவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களையும் பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த இணைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கடின பயிற்சிகள் நீங்கள் செய்வது என்பது இன்னும் ஆபத்து தான். இன்னும் அந்த ஜவ்வுகள எல்லாம் சேதப்படுத்திட்டா கூட இன்னும் தொந்தரவு தானே. வலிகளை இன்னும் அதிகரிக்கும். அப்ப உடற்பயிற்சி என்பது அளவோடு இருக்க வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா, மிக எளிமையாக ஒவ்வொருவரும் அவரவர் வயதுக்கு ஏற்றார் போல செய்யக்கூடிய பயிற்சிகளா இருக்கு. ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் போட்டி போட்டு செய்வது கூட எனக்கு கேட்டா ஆபத்து தான். இப்ப நமக்கு எது தேவையோ, இப்ப உங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உடலை கட்டுக்கோப்பா வைத்துக்கணும், ஜிம்முக்கெல்லாம் போகணும், ஆர்வம் இருந்து போறீங்க அப்படின்னா அது வேற. அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். அவங்கெல்லாம் போறாங்களே அப்படிங்கிறதுக்காக நானும் போறேன்னா, அது தேவையில்லாத விஷயம். புரியுதுங்களா? அப்போ உடலை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள எளிய பயிற்சிகள் போதும். வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் அதுக்காக நிறைய பயிற்சிகள் குடுத்திருக்காங்க. இல்லைங்களா? எளிய யோக பயிற்சிகள்லாம் குடுத்திருக்காங்க. அதை செய்தால் கூட போதுமானது. இப்ப நாம என்ன பெரிய கட்டுமஸ்தாக உடலை வந்து இதுபடுத்தி நம்ம அதுக்கான போட்டிகளுக்கெல்லாமா கலந்துக்கவா போறோம்? தேவையில்ல. அப்போ நம்ம மீண்டும் குறிப்பிடுறது என்னன்னா, உடல் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன்னு ஆசான் திருமூலர் சொல்ற மாரி.
இந்த உடம்பு தான் வந்து முக்கியம். இதை வந்து கவனம் கொள்ளாமல், இதற்கு அளவுக்கு அதிகமான சிரமத்த குடுக்குறோம் அப்படின்னா, குறிப்பா மூட்டுகளுக்கு பாதிப்பு வரும் என்று புரிந்து கொள்ளுங்கள். சரி. இப்ப இதெல்லாம் நான் பார்க்குறேங்க. எப்போ வயோதிகத்தினால வரலாம். அளவுக்கு அதிகமான பயிற்சிகளால இந்த இணைப்புகளுக்குள்ள பாதிப்பு வந்துரலாம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன். கைரோ பிராக்டிஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டி முறித்தல் என்பதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தலாம், தேவைக்கு தான் பயன்படுத்தணும். அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இணைப்புகளுக்கு தகுந்தாற்போல 3 வகையான இணைப்புகள் சொன்னோம் இல்லையா? வேகமான அசைவுகளுக்குள்ள மூட்டுகள், மிதமான அசைவுள்ள மூட்டுகள், அசைவே இருக்கக்கூடாத மூட்டுகள். இந்த 3 கேட்டகரிகள் இதற்கு தகுந்தாற்போல ஒரு புரிதலை வைத்துக் கொண்டு தான், ஒரு தேவைக்கு தான் நீங்க அந்த நெட்டி முறிதல் பயன்படுத்தலாம். இல்லாட்டி பயன்படுத்தக்கூடாது. சரி. அதுக்கப்புறம் வேற எந்த விதத்திலங்க பாதிப்பு வரும்? ஒரே இடத்துல உட்கார்ந்தே செய்றாரு வேலை. ஒரு சிஸ்டத்துல இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கணினி முன்பாக உட்கார்ந்து வேலை செய்வது, இல்ல ஏதோ ஒரு அலுவலகத்தில் அமர்ந்தே வேலை செய்வது. உடலுக்கு வேற எங்கேயுமே வேலையே இல்ல. பாருங்க அதிகமாக மொத்த எடையும் வந்து பார்த்தீங்கன்னா, இடுப்பு எலும்புகள் தான் தாங்கும். இல்ல சில பேர் நின்று கொண்டே வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அதிகப்படியா பாருங்க ஒரு போக்குவரத்து நடத்துனரா இருப்பார். ஒரு டீ கடையில டீ மாஸ்டரா இருப்பார். ஒரு ஜவுளி கடையில, நகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் நின்று கொண்டே இருப்பது தான் அவங்களுடைய பணி. அவங்களே உட்காரவே கூடாதுன்னுலாம் வேற கட்டளைகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. உட்கார்ந்தா அவங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும். அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. ரொம்ப பாவப்பட்டவங்க. பாவம் இல்லையா? அப்போ அதிகப்படியாக நின்று கொண்டே இருப்பது, இல்ல ஒரே இடத்துல அமர்ந்திருப்பது. இதுவும் இணைப்புகளுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எளிதான ஒரு உடல் இயங்கு பயிற்சிகள். பாருங்க, ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு இடைவெளியில கொஞ்சம் நடந்து வாங்கன்னு சொல்றோம். சும்மா நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதற்குன்னு தனியாக போகணும்னு அவசியம் இல்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சுன்னா, நான் மொத்த பயிற்சியிலுமே முடிந்ததா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நம்முடைய உடல் இணைப்புகளை பொறுத்தவரைக்கும் அசைவுகள் கொடுக்கப்பட வேண்டியவை. அது கழுத்திலிருந்து, இடுப்பிலிருந்து மிதமான அசைவுகள் கொடுக்க வேண்டியவையும் அப்படி இருக்கு. வேகமான அசைவுகள் கொடுக்க வேண்டிய மொத்தமாக அனைத்துக்குமே பயிற்சிகள் என்பது அவசியமானது. அப்ப இணைப்புகளையும் அப்படித்தான். அதிகமா வேலை குடுத்தும் கஷ்டப்படுத்தக் கூடாது. அதுக்காக வேலையே குடுக்காம துருப்பிடிச்சு போற அளவுக்கும் வச்சுட்டு இருக்கக் கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்பவர்கள் கூட உங்களுடைய இடத்திலிருந்து அப்படியே சிறிது நடந்து போயிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் கூட உட்கார்ந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம். ம். அப்போ இந்த இணைப்புகள் அவ்வளவு முக்கியமானவை. இவற்றை பராமரிப்பது என்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னா இதுதான் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டுவாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளடைவில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண பாதிப்பில் இருந்து துவங்குபவை தான். புரியுதுங்களா? ரைட். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, மறந்துட்டேன். இந்த கபாலம் இது சொன்னீங்கல்ல, கபால எலும்பு, நம்முடைய பற்கள் இருக்குது இல்லைங்களா? இதுவும் எல்லாமே எலும்புகளோடு சேர்ந்தவை. எதுக்காக சொல்றேன்னா, இன்றைய காலகட்டத்தில பார்க்கிறேன் எல்லா பல் மருத்துவமனைகளும் நிரம்பி வழிகிறது. மக்கள் போய் போய் பல்ல ஏதோ பிரச்சனை, அது அது வேறு சிகிச்சைங்கிறாங்க. அது என்னமோ போகுது. நெறைய கிளிப்பு போட்டுக்கிறது, அத பண்றது, இத பண்றது. எலும்புகளும், பற்களும் ஒரே வகையை சார்ந்தவை. நீங்க பல்லுக்கு மட்டும் பாதிப்பு என்று நீங்கள் ஒரு மருத்துவரை நாடவில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. தவிர்க்க முடியல அப்படின்னா, ஒரு பல் மருத்துவரை நீங்கள் நாடுவதில் ஒண்ணும் தவறில்ல. நம்ம அது தப்புன்னே சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால், எப்போது பல்லுல வந்து பாதிப்புன்னு நீங்க நெனச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க உடம்புல எலும்புகள் எல்லாமே ஆட்டங்காண ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, இதுவும் பற்கள், எலும்புகளும் ஒரே வகையான கேட்டகரி தான். நம்முடைய பற்களும், எலும்புகளும். அப்போ இதோட இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உடனே சிகிச்சை எடுத்துக்க போறீங்க இல்லையா? அப்போ உடம்புல இருக்கக்கூடிய இணைப்பு எலும்புகள், மற்ற எலும்புகள் அவங்களும் ஆரோக்கியமா வச்சுக்கணுமா இல்லையா? இன்றைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா வேற வாரியம் பிரிச்சு வச்சிருக்கிறோம். தலைக்கு ஒருத்தரு, நுரையீரலுக்கு ஒருத்தரு, சிறுநீரகத்துக்கு ஒருத்தரு. விதவிதமா பார்க்குறாங்க. இல்லையா? நம்ம ஒட்டுமொத்தமா நாமளே எல்லாவற்றையும் நம்மளாலே பராமரித்துக் கொள்ள முடியும். முழு உடல் ஆரோக்கியம் என்பது ஒவ்வொருத்தர் கையில இருக்குங்க. அந்த பொறுப்பு இருக்குங்க. பல்லுக்கு தனியா ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு வந்தாச்சுன்னா, பல் பிரச்சனை உடனே முடிஞ்சிராது. இல்லையா? அவர் சொல்லுவார், "மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்துருங்க. மறுபடியும் ஏதாச்சும் இருந்தா பார்த்துக்கலாம். இல்ல ஒரு செக்கப் பண்ணிக்கலாம். லேசர் போகுது, வேறு சிகிச்சை என்னென்னமோ போகுது." இருக்கிற பல்லுகள ஒண்ணொண்ணா காலி பண்ணி புதுசா அப்புறம் அதுக்கு அடுத்து செட்டிங் வேற வைக்க வேண்டியது தான். நல்லா இருக்கிற பல்லையே பார்த்துக்க முடியலையே! இருக்கிற பல்லையெல்லாம் ஒண்ணொண்ணா காலி பண்ணிட்டு அப்புறம் பல்லோட வளம் என்ன இருக்கு? பற்களுக்கும் நம்ம உள் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குங்க. சரிங்களா? அதனால நீங்க பற்கள்ல பாதிப்பு வந்துட்டாலே வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். மற்ற எலும்புகளும் பலவீனமாக இருக்கிறது. பற்கள்ல தெரிஞ்சிருக்கு நமக்கு அவ்வளவுதான். அப்போ பற்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. பற்பசைகளையும் அந்த பல் துலக்கிங்களா பிரஷ் இதை தூக்கி போட்டுட்டு பற்களால் கைகள்ல கைகளால பற்கள விளக்குங்க. குறிப்பா அந்த மேல் இது இருக்கு இல்லைங்களா? பல்லோட இணைப்பு இருக்கு இல்லைங்களா? மேல்,
தாடை இந்த என்ன சொல்றீங்க? பற்களுக்கு மேல இருக்கக்கூடியதுங்க. ஈறுகள். இரு. கீழ் ஈறுகள், மேல் ஈறுகள். இதுகள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மசாஜ் பண்ற மாரி விலக்குனீங்க அப்படின்னா, பற்களை நீங்கள் தனியா போய் விலக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அதுகளுக்குள்ள தான் சொருகி இருக்கு நெறைய அழுக்குகள். அதுகெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா போதும். அப்போ எல்லாவற்றுக்குமான ஆரோக்கியம், இணைப்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால், மொத்தம் 370 இணைப்புகளும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியுங்க. சரிங்க. இருந்தாலும் வந்து இந்த ஜவ்வுகள்ல இருக்கக்கூடிய இந்த 10 சொல்றோம் இல்லையா? அதனுடைய அடர்த்தி குறைஞ்சு போச்சு. இல்ல இந்த சைனோவியம்ங்கிற திரவமே வந்து கம்மியாயிருச்சு. இப்போதைக்கு குறைஞ்சு போச்சு. நான் மேற்கொண்டு இயற்கையான வழிகள் எப்படி நான் இதிலிருந்து மாற்றிக்கிறது? அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கான இயற்கையான தீர்வுகளை நோக்கி இப்ப நம்ம வந்துரலாங்க. அடுத்ததுக்குள்ள வந்துருவோம். சரி. நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி. இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நம்ம மூட்டுகள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப எந்த ஒரு பாதிப்பு வலிகளா இருக்கலாம். ஜவ்வு தேய்மானமா இருக்கலாம். மூட்டு வீக்கம் எதுவா கூட இருக்கட்டுங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. உடம்புல சத்துக்கள் குறைபாட்டை நம்ம உடம்பு ரொம்ப காலத்துல சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. கால்சியம் மட்டுமே எலும்புக்கு தேவையானதுன்னு நினைச்சுக்காதீங்க. துத்தநாகம் வேணும், மெக்னீசியம் வேணும், அயோடின் வேணும். ஆ மெக்னீசியம், கால்சியம், அயோடின், துத்தநாகம் இது மாரி நுண்தாதுக்கள் பலதும் சேர்ந்தது தான் எலும்புகள். கால்சியம் நம்ம பிரதானமா தெரிந்து வைத்திருக்கிறோம். சுண்ணாம்பு சத்து அதிகம் இருந்தால் எலும்புகளுக்கு நல்லது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுக்காக கால்சியம் மட்டுமே உணவல்ல. இன்றைக்கு பால் மட்டுமே சாப்பிட்டா போதும் எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது. ஏன்னா நிறைய விளம்பர மாயைகள் சிக்கி இருக்கிறோம் இல்லையா? அதனால பாலை சாப்பிடுவோம். இன்னைக்கு பாலே கிடையாது இல்லையா? பால் எப்படி எப்படியெல்லாம் உருவாகி வருது. பால பத்தின விஷயங்கள பேச ஆரம்பிச்சா அதுக்கே நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. பால் சாப்பிட்டு தான் நம்ம எலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி. இப்ப வந்து இந்த மாரி பாதிப்புகள் எது ஒண்ணுல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். எந்த ஒரு பாதிப்போ மூட்டுகள்ல, இணைப்புகள்ல எனக்கு பாதிப்பு இருக்கு. இதிலிருந்து நான் இயற்கையாக மீண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதலாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. சத்துக்கள் குறைபாட்டை நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இல்லைங்க நான் ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடுவேன். அந்தந்த டைமுக்கு சாப்பிட்டுருவேன். அதெல்லாம் வேற. உங்க உடம்புல குறிப்பா இந்த மூட்டுகளுக்கு தேவையானவை எல்லாம் வந்து உங்க உடம்புக்கு போய் சேரல. யாருக்கு என்ன வேணுமோ அது போய் சேரணும் இல்லையா? நீங்க மொத்தமா எல்லாமே சத்துள்ளதா சாப்பிடுறதா நீங்களா நினைச்சுக்கிறீங்க. இல்ல சத்துள்ளது சாப்பிடலாம் அது வேற. ஆனால் உண்மையாலுமே அது பலன் அளிக்கிறதா? அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆக இதுக்கு என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, மூட்டுகளை பொறுத்தவரைக்கும், இணைப்புகளை பொறுத்தவரைக்கும் நம்முடைய சூரிய சக்தி தான் முதன்மையான சக்திங்க. அது யாரா இருந்தாலும் சரி. 1 மணி நேரம் சூரிய ஒளியில, அதாவது மாலை நேர வெயில்ல 1 மணி நேரம் உங்கள் மூட்டுகள், இணைப்புகள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? போய் பாருங்க சூரிய ஒளியில் தினமும் 1 மணி நேரம் இருக்க வேண்டும் என்றே சொல்றாங்க. அப்போ தினமும் 1 மணி நேரம் அதற்காக ஒதுக்குங்க. வருடத்தில் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதங்களுக்கு மேலாக 8 மாதங்களுக்கும் மேலாக சூரியன் நமக்கு அபரிமிதமாக இலவசமாக கிடைக்கிறது. நெறைய நாடுகள்ல அந்த வசதி இல்ல. அப்போ சூரிய ஆற்றலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி-யாக நம்ம உடம்பு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. அப்ப இந்த சக்தி எலும்புகளுக்கும், இணைப்புகளுக்கும் அபரிமிதமாக தேவை. நீங்க சாப்பிடக்கூடிய எந்த உணவுகளையுமே இந்த விட்டமின் டி வந்து கிடையாது. நெறைய பேர் டேப்லெட்டா சாப்பிடுறாங்க. ஆனாலும் அது அப்படியே உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை. பாருங்க நெறைய சத்து மாத்திரைகள் இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் அப்படியே சத்துக்களா உடம்பு வச்சுக்குதான்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன தமாஷுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்கு என்ன சத்துக்கள் வேணுமோ, அது உடம்பு தான் தயாரிக்குது. உணவுலருந்து என்ன வேணுமோ அது அது உருவாக்கிக் கொள்கிறது. பாருங்க ஏதோ ஒரு மாவு வச்சிருக்கோம். இட்லி வேணுமா, தோசை வேணுமா, ஆப்பம் வேணுமா, நம்மளுடைய தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம உருவாக்கி பயன்படுத்துறோம். அதுபோல ரா மெட்டீரியலா குடுத்தீங்கன்னா போதும். உங்க உடம்பை பொறுத்தவரைக்கும். அது என்ன தேவையோ அது பண்ணிக்குது. ஆனால் விட்டமின் டி-யை பொறுத்தவரைக்கும் சூரிய ஒளி மட்டுமே பிரதானமானது. அதில் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பாதிப்பில் இருக்கிறவரா இருந்தாலும் சரி, முதல்ல இதற்கு பிரதானமான ஒரு இத வந்து கொடுங்க. அதற்கடுத்து இந்த ஜவ்வுகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறைபாடு இருக்குது இல்லைங்களா? ஜவ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, காய்ஞ்சு போயிருச்சு. எல்லாம் ஒட்டி போய் எலும்போடு எலும்பு ஒட்டி உரசி சத்தம் உண்டாக்குது. வலியை ஏற்படுத்துது அப்படின்னா, அவர்கள் என்ன செய்யலாம்ன்னு கேட்டீங்கன்னா, பெரியிலிருந்து அந்த எண்ணெய் பசைய வந்து உருவாக்க முடியும். இதுலங்க வாதநாராயணி எண்ணெய், முடக்கற்றான் எண்ணெய்,
முருங்கை இலை வந்து பார்த்தீங்கன்னா, அதுல தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு காய்ச்சி வச்சு நம்மளே கூட தயாரிக்க முடியும். முடக்கத்தான் இலையெல்லாம் கிடைக்கக்கூடியவங்க. முடக்கத்தான் கீரை கிடைக்குதுன்னா, நீங்களே அந்த எண்ணெய் காய்ச்ச முடியும். தேங்காய் எண்ணெயில தாராளமா நம்ம காய்ச்சி வச்சுக்கிறது தானே! இல்லன்னா நாட்டு மருந்து கடையில கூட கிடைக்கும். பாருங்க, நீங்களே செய்ய முடியாதுன்னா, நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் கிடைக்கும். வாத நாராயணி எண்ணெய், முடக்கத்தான் எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய். இதெல்லாம் பாருங்க, இந்த மூட்டுகள்ல அந்த ஜவ்வு பகுதியெல்லாம் எவ்வளவு காய்ந்திருக்கிறதோ, அதை மீண்டும் மறு உருவாக்கம் செய்வதற்கு வெளியில் இருந்து அந்த எண்ணெய் பசையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கும். பாருங்க, அதுக்காக வந்து ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூரா எண்ணெய் பசையும் வெளியிலருந்து ஒரு புனல்ல வச்சு ஊத்துற மாரிலாம் ஊத்தி கொண்டு போயிற முடியாது. அப்படி நடக்காது. அது சாத்தியம் இல்ல. ஆனால் நம்முடைய உடம்ப பொறுத்தவரைக்கும் பாருங்க, அப்சர்வ் பண்ணக்கூடியது. வெளியிலிருந்து நீங்க இந்த எண்ணெய் பசையெல்லாம் மசாஜ் பண்ற மாரி குடுக்குறீங்க இல்லையா? இதை வைத்துக்கொண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள எடுத்துக்கும். பாருங்க, நேற்றைக்கு இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிறேங்கிற அளவுக்கு இந்த மூட்டுகள் எல்லாம், இணைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்பு நீங்கியிருக்கு. இந்த வலிகள் நீங்கியிருக்கும். பரவாயில்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். எந்த வலியில இருக்கலாம். இந்த கழுத்து வலியில இருக்கலாம், இடுப்பு வலியில இருக்கலாம். எந்த இணைப்புகளில் நீங்கள் பாதிப்புன்னு சொல்றீங்களோ, கை விரல்கள் இணைப்புகள் எல்லாம் பாதிப்பா? நான் சொல்லக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்தி லேசா மசாஜ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அந்த எண்ணெய் பசை கிடைக்க கிடைக்க, அது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அது தன்னுடைய பணிகளை சிறப்பா செய்ய துவங்கிரும். சத்துள்ள உணவுகள் நம்ம சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னாசி பழம் எடுத்துக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு, திராட்சை, கிராம்பு, இஞ்சி, மஞ்சள், வாழைப்பழம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவசியம் உங்கள் அன்றாட உணவு பட்டியல்ல இருந்தது அப்படின்னா, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நான் சொன்னேன் நுண் சத்துக்களா இருக்கும் இல்லையா? மெக்னீசியமா இருக்கலாம், கால்சியமா இருக்கலாம், அயோடினா இருக்கலாம், துத்தநாகமா இருக்கலாம். இதிலிருந்து என்ன வேணுமோ அவங்க எடுத்துக்குவாங்க. இதுக்காக நம்மளே போய் டைரக்ட்டா ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா, அந்த துத்தநாகம் இந்த ஜிங்க் டேப்லெட் சாப்பிட்டு அதை வந்து சரிப்படுத்திடலாமா? அப்படி பண்ண முடியாது. அப்படி இதுவரைக்கும் நடக்கவே நடக்கலைங்க. அது ஆனா நம்மளுக்கு வசதியா மறைச்சிடுறாங்க. சில சத்துக்கள்லாம் இந்த உணவுகள்ல சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லக்கூடிய உணவுகள்லாம் அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லியே நம்மகிட்ட ஏதோ ஒரு பொருள வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்புறோம். ஆனால் இந்த உடம்பை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு என்ன தேவை என்று தீர்மானிக்கிறது. உடம்பு தீர்மானிக்கிறதை அதுவே எடுத்துக்கொள்கிறது. உணவை மட்டும் கொடுத்தால் போதும். அதுவும் பசித்து சாப்பிடக்கூடிய உணவுல தான் அவ்வளவு விஷயம் இருக்குங்க. பசியே இல்லாம சாப்பிடுற உணவுல. நெறைய பேர் அப்படித்தாங்க. நான் ரொம்ப நல்ல நல்ல உணவுலாம் சாப்பிடுறேன்னு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு நட்ஸ வாங்கிருவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடுறீங்க. உங்களுக்கு உண்மையிலே பசிச்சு தான் சாப்பிடுறீங்களா? அது என்னமோங்க இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு YouTubeல சொன்னாங்க. இல்ல WhatsAppல வந்ததுங்க. அதையெல்லாம் பார்த்து செய்துட்டு இருக்கிறேன். உங்க உடம்பு ஏற்றுக்கொள்ளாத எதிர்மறையிலிருந்து சத்துக்கள உடம்புனால கிரகிக்க முடியாது. நான் மீண்டும் சொல்றேனுங்க. அன்னாசி பழம், ஆரஞ்சு, திராட்சை, இஞ்சி, கிராம்பு, மஞ்சள், வாழைப்பழம் இவற்றை வந்து அன்றாடம் உங்க உணவு பட்டியல்ல ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கிட்டே வாங்க. இதுல வந்து இருக்கிற மாரி சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, உள்ளே தேவையான சத்துக்கள், இந்த இணைப்புகளுக்கு தேவையானது எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளும். மொத்தம் இருக்கக்கூடிய 370 இணைப்புகளுக்குமான சத்துக்களை அது உடம்பே பார்த்துக்கும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம எளிய பயிற்சிகள செய்யணும். பாருங்க, ரொம்ப ஸ்பீடா செய்யக்கூடாது. எதுல? இடுப்புக்கும், கழுத்துக்கும் ஸ்பீடா செய்யக்கூடாது. கை விரல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேகமா செய்யக்கூடிய மூட்டு நம்ம சொன்னோம். அப்ப தலை, கபாலம் இந்த பகுதியில நம்ம செய்யறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. அத அசைக்கவே முடியாது முதல்ல. அப்போ 370 வகையான மூட்டுக்களை நம்ம பராமரிக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறை தெரிந்து கொண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கடைபிடிச்சீங்க அப்படின்னா, பாருங்க பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் கூட வராமல் பார்த்துக் கொள்ள முடியும். உறுதியாக சொல்கிறோம். சரிங்களா? அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இதையெல்லாம் கடைபிடித்து பின்பற்றி வாருங்கள். அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. திரு இறைமதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறி வகுப்பை நிறைவு செய்கிறோம். அன்பே சிவம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா அவங்க 1 மணி நேரமா நமக்கு மிக சிறப்பான ஒரு தெளிவை நமக்கு கொடுத்துட்டாங்க. மூட்டு வலிகளுக்கு இயற்கை தீர்வு அப்படின்னும் போது எல்லாருமே நாம வெறும் அந்த முழங்கால் மூட்டு தான் நினைச்சிருப்போம். முழங்கால் மூட்டு மட்டும் இல்லை, அந்த மூட்டு என்பது 370 வகையா இருக்கு. அது அந்த 370 இணைப்புகள் இருக்கு அப்படின்னு ஐயா, மொத்தம் நம்ம உடல்ல 370 வகையான இணைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 3 வகையா பிரிச்சு அழகா சொன்னாங்க ஐயா. அதாவது அதிகமான அசைவுகள் கொண்டது நம்ம விரல்கள், மிதமான அசைவுகள் கொண்டது கழுத்து, இடுப்பு, அப்புறம் கொஞ்சம் அசைவே இல்லாதது, அப்போ தலை, தாடை, தலையெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு.
அப்ப இத வந்து எந்தெந்த நேரத்துல எந்தெந்த அசைவுகள் நம்ம எப்படி கொடுக்கணும், தேவையான அளவுக்கு கொடுக்கணும், அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ஒண்ணுமே இல்லாம நம்ம உட்கார்ந்துட்டும் இருக்கக்கூடாதுன்றதும் நமக்கு தெளிவா புரிய வச்சாங்க. அப்ப இணைப்புகள் வந்து நம்ம அந்த இணைப்புல வந்து 2 எலும்புகள் இணையிற இடம் தான் அந்த ஜவ்வு. 2 எலும்புகள் இணையிறது தான் இணைப்பு அப்படின்னு சொல்றோம். 3 எலும்புகளும் சில இடங்கள்ல இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப அந்த ஜவ்வு சைனோஃபியம்ன்ற அந்த ஜவ்வோட திக்னஸ் அது குறைந்தாலோ இல்ல அதனோட அளவு பசைத்தன்மை குறையும் போது தான் நமக்கு அந்த வலி வருது. இது வந்து நம்ம இயற்கை நிலையில நம்ம இயற்கையான முறையில கட்டாயம் நம்ம இதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்பணும். கண்டிப்பா அப்ப அந்த இயற்கை முறையில நம்மளால அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வழிமுறைகள்லாம் ஐயா இவ்வளவு நேரம் சிறப்பா சொன்னாங்க. அப்ப அந்த ஜவ்வோட அளவு குறையாம பார்த்துக்கிறதுக்காக என்ன மாதிரியான உணவுகள், அந்த வாயுக்கள்லாம் எப்படி அங்க இருக்கு, அந்த வாயுக்கள்லாம் எப்படி சேருது, அந்த வாயுக்கள் சேராம இருக்க நாம என்ன பண்ணணும். அப்ப அந்த நெட்டி முறித்தல்ன்றது ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி நெட்டி முறிப்பாங்க. அப்ப அந்த வாயு வந்து வெளியேறும். ஆனா அத கூட நம்ம அளவில்லாம செய்யக்கூடாது. அப்ப தேவையான காற்று நம்ம முழுவதும் வெளியேறிடுச்சுன்னா, அங்கேயும் வந்து நமக்கு துன்பம் தான் வரும். அதே போல மூட்டுகள் வந்து தேய்மானம் தான் இன்னைக்கு சொல்றாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா. ஆனா மூட்டுகள் தேய்வதில்ல. அது வந்து அந்த ஜவ்வு தான் அளவு குறைவா இருக்குது. அதனோட அடர்த்தி குறைவா இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த வீக்கம்லாம் ஏன் வருதுன்னா, யூரிக் அமிலம் வந்து அங்க அதிகரிக்குது. அப்ப கழிவா உடல்ல இருந்து வெளிய போகணும். வெளிய போகாத உடல் முழுவதும் சுத்தி வந்து அது எங்கேயோ தங்குது. அதுதான். அப்ப உடலை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும். இப்ப உடல்ல இருக்கிற கழிவு தான் போய் இந்த இணைப்புகள்ல தங்குது. அதனால அந்த வலிகள் வருது நமக்கு. இப்ப பேதி எடுத்தல், நார் சத்து உணவு, அப்போ காய்கறி, பழங்கள் இதெல்லாம் இதுனா மாதம் ஒரு முறை நம்ம முக்கியமா வந்து விரதம் இருக்கணுன்றதும் தெளிவா சொன்னாங்க. அப்ப அந்த கார உணவுகள், அமில உணவுகள் எதெல்லாம் கார உணவு, அமில உணவு. அப்ப இன்னைக்கு வந்து நாம உண்மையிலே அமில உணவு தான் நெறைய எடுத்துட்டு இருக்கிறோம். டீ, காஃபி, குளிர்பானம், பேக்கரி இதெல்லாம் வந்து ரத்தத்துல அமிலம் வந்து அதிகரிக்க, அதனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது. இப்ப டீ, காஃபிய முதல்ல விடணும். இத விட்டாவே பாதி வலி போயிடும்னு நெனைக்கிறேன். வெயில் காலத்துக்கு குளிர்பானங்கள். இப்ப எளிய முறை பயிற்சிகள மகிழ்ச்சி குடுத்துருக்கிற அந்த உடற்பயிற்சியே போதுமானது. ஒரு சிலர் நாம வந்து எக்ஸர்சைஸ் முடிச்சிட்டோம்னு நாம கூட காலையில மகிழ்ச்சியோட பயிற்சிய முடிச்சுட்டு சில பேர் நாள் முழுக்க உட்கார்ந்துட்டே வேலை செய்வோம். ஆனா அந்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு கேப் குடுத்து எழுந்து இப்படி ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வர்றது, நடக்கிறது. அதெல்லாம் அசைவுகள் தேவையான போது அப்படி மிதமா குடுக்குற இடத்துல மிதமா குடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க ஐயா. இந்த பற்கள் கூட எலும்புகளோட சார்ந்து தான். இது வந்து புது விஷயம் தான் இன்னைக்கு நமக்கு. பற்கள் வந்து நம்ம எப்பவுமே எலும்புனாலும் இத கூட சேர்ந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து சிந்தித்ததில்ல. பற்களும் வந்து எலும்புகளும் 2ம் வந்து ஒரே இதுவ சேர்ந்தது தான். அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்ப அந்த பற்கள் வந்து நம்ம இன்னைக்கு பற்கள கூட கெடுத்து தான் வச்சிருக்கோம். சொத்த பல்லு அது இது நம்ம அதுல போய் ரூட் கேனல் பண்றதுன்னு ஏதேதோ பண்றோம். அப்ப அந்த பற்கள பாதுகாக்கிறதுக்கும் ஐயா வந்து கையால நீங்க பேஸ்ட், பிரஷ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அழகா அந்த ஈருக்கு வந்து 2 வேளையும் மசாஜ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நுண் தாதுக்கள், கால்சியம் மட்டும் நம்ம எலும்புனாவே கால்சியம் தான் ஞாபகம் வருது நமக்கு. ஆனா பால் மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னா, அந்த பாலும் இப்ப வந்து சரியான பால் கிடையாது. அப்ப அதுக்கு வந்து நம்ம அந்த மெக்னீசியம், அப்புறம் துத்தநாகம் இந்த மாரி சத்துக்கள் எல்லாமே வேணும். அப்ப இதெல்லாம் எதுல கிடைக்குது? நமக்கு சூரிய சக்தி. முக்கியமா இந்த சூரிய ஒளியில நம்ம இருக்கணும். மாலை நேர வெயில் சொல்லியிருக்காங்க. அது ஐயாகிட்ட நம்ம கேட்கலாம். மாலை நேரம்னா எந்த டைம்ன்னு. 1 மணி நேரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது நம்ம இந்தியாவ விட்டு வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு தான் சூரியனோட அருமை தெரியும். அங்கெல்லாம் வந்து சூரிய வெளிச்சத்துக்காக எவ்வளோ ஏங்குறாங்க. நம்மளுக்கு 8 மாதங்களுக்கும் அந்த சூரிய ஒளி கிடைக்குது. விட்டமின் டி வந்து அந்த உணவுல இருந்து தானா வந்து மத்த சத்துக்கள்லாம் உணவுல இருந்து உடல் தானாவே எடுத்துக்கொள்ளும். விட்டமின் டி வந்து நம்ம சூரியன்ல இருந்து நம்ம உடல் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கும். இப்ப ஜவ்வுகள்ல குறைபாடு வரும்போது, அந்த எண்ணெய் எல்லாம் தேய்த்து நீங்க சரி பண்ணலாம். பழ வகைகள், அந்த சிட்ரஸ் பழ வகைகள், இஞ்சி, மஞ்சள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இதுல இருந்தெல்லாம் இந்த நுண் சத்துக்கள் வந்து நம்ம அந்த துத்தநாகம், மெக்னீசியம், அயோடின் போன்ற சத்துக்கள்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகா ஐயா இன்னைக்கு மிக தெளிவா நமக்கு இணைப்புகள் உடல் முழுவதும் உள்ள இணைப்புகளுக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில பாதுகாத்து கொள்ளலான்ற வழிமுறைய தெளிவாக விளக்கமளித்த ஹீலர்
மெய்யரி சுகுமார் ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழலாம். இயற்கை மருத்துவர் ஹீலர் மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றி. நன்றி. நன்றிங்கய்யா. கேள்வி கேட்க விரும்ப அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒரு சிறு அறிவிப்புக்கு பிறகு நம்ம கேள்வி பதில் போயிடலாம். சித்ராமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். மிகச் சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பார்க்கும்போது அடுத்த நிகழ்வு வந்து 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறைமதன் ஐயாவோட தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அடுத்ததாக நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்போதும் போல அனைத்து நிகழ்வுகளும் அன்றைய நாட்களுக்குரியது இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கான சண்டேன்றனால ஞாயிறு தோறும் மாணவர்களுக்கான பயிற்சி காலை 9 மணி முதல் 10 மணி வரை, அதாவது அவங்க வயது வந்து 5 வயது முதல் 12 வயது வரை உள்ள மாணவர்களுக்கும், பிறகு 10:30 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 வயது முதல் 25 வயது வரை உள்ள அனைவருக்கும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இதில் அனைவரையும் நம்ம பிள்ளைகளை நம்ம கலந்து கொள்ள வச்சு பயனடை செய்யணும். இதை நாம பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சரிங்க. ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். நாளைக்கு மாணவர்கள் சேர்க்கை வந்து முடிஞ்சிருச்சுன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா கேட்டிருந்ததால நம்ம உள்ள இன்னைக்கு புதுசா 4வது பேட்ச்ல இருக்கிறவங்களாம் இப்ப தவம் சிந்தனைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு மாணவர்கள் உங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்கள சேரணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம இணைஞ்சிக்கலாம். நாளைக்கு வரைக்கும் ஐயா டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப நாளைக்கு உள்ள இருக்க ஒரு 172 பேர் உள்ள இருந்தீங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள நாளைக்கு சேர்க்கணும்னா நாளைக்கு நம்ம இதே ஜூம் ஐடியில நீங்க 9 மணிக்கு சிறிய மாணவர்கள், 10:30க்கு பெரிய மாணவர் நிகழ்ச்சியில சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டறை வகுப்பு அடுத்த ஜூலை மாதம் 18, 19, 20 இருக்கு. அதுலயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பப்படுறவங்க. 3 நாள் நேரடி வகுப்பு 11, 12, 13 ஜூலை அடுத்த மாதத்துல. அதுலயும் நம்ம இதுல கட்டாயம் நம்ம கலந்துக்கணும். ஆசிரியர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டது நல்லது. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி கோகிலாம்பாள் அம்மா, உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்றோமா. வாழ்க வளமுடன். கோகிலாம்பாள். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வலது பக்கத்தை இடுப்பு கிட்ட சமங்கள் போட முடியல, வலி இருக்குங்க ஐயா. வலது கை தோள்பட்டையும் கை மேல தூக்க முடியல, இடது கை தோள்பட்டை வலிக்குது, கால் வந்து வலது பக்கம் இடுப்பு கிட்ட வலி இருக்குங்க ஐயா. விஷயத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயா. இதெல்லாம் சரியாயிருங்க. இந்த வெயில் வந்து தினசரி 1 மணி நேரம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மாலை 5 மணியிலிருந்து மேலே 5 மணிக்கு மேல. இல்ல வெயில்ல 1 மணி நேரம் சும்மா தான் நிக்கணுங்களா, இல்ல அந்த டைம்ல வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சு மடிக்குவேன், ஒரு வேலையை தாராளமா செய்யலாங்க. வெயில்ல நின்று வேலை செய்யலாம். வெயில் படும்படி நீங்கள் 1 மணி நேரம் நடக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கலாம், உங்க வேலையில கவனிக்கலாம். வெயில் நேரடியாக படணுங்க. வெள்ளிக்கிழமையும் அது செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேங்க ஐயா. இப்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில்ல நிக்கணுங்களா? கண்டிப்பாங்கம்மா. 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருக்கலாம். இல்ல அந்த நிமிஷம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வெயில்ல நிக்கலாங்களா? செய்யலாங்க. அதனால என்னங்க, அவர் சூரியன் அவருடைய வேலையை நிகழ்த்துவார், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். அப்படியே வைட்டமின் கிடைச்சு. நம்ம நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேவி, அவங்களுக்கு அன்மியூட் பண்றோமா. ஓகே. ஜெயக்குமார் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நாங்க நான் துபாயில இருந்து ஜெயக்குமார் ஐயா, துபாயில இருந்து பேசுறேன் ஐயா. உங்களோட கருத்துக்கள் வந்து எங்களுக்கு இங்க வந்து நாங்க உள்ளூர்ல இருக்கிறது மாதிரி இருக்கு. அப்போ உங்களோட இதெல்லாம் எங்களுக்கு உடம்புல என்னென்ன நோய் இருக்குதோ அதுக்கான விளக்கம்லாம் நாங்க கேட்காதே நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க இங்க ஒரு டாக்டரையும் போய் பாக்குறதுன்னா அவ்வளவு சிரமம் ஐயா. நாங்க இருக்கிறது ஒரு அர்பன் ஏரியால இருக்கிறோம் நாங்க. அதனால உங்களோட நிகழ்வுகள் அந்த இந்த நிகழ்ச்சி வந்தாலே நாங்க எப்படா வரும் 6:30 நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஐயா.
சரி வந்து உங்களோட நிகழ்ச்சிகள்லாம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்ல யூஸ்ஃபுல்லானது ஐயா. நீங்க சொன்னீங்க நம்மளுக்கு உடம்புக்கு தேவையானத உடம்பே தயார் பண்ணி கொடுக்குதுன்னு. ஆமா அதுல இல்லாம நீங்க சொல்ற மாதிரி இந்த பாதாம் பிஸ்தா இங்க நிறைய நாங்க காசு குறைச்சிட்டு வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி இனி மாதிரிதான் ஐயா உங்களோட இதை கடைபிடிக்கணும் ஐயா. சரிங்க நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி உங்களோட குடும்பம் உங்களோட சுற்றத்தார் அனைவரும் கோடான கோடி நன்றி ஐயா உங்களோட விளக்கத்துக்கு ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, உங்களுக்கு நாங்க அன்மியூட் பண்றோம். செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. காரத்தன்மை நம்ம உடம்பு காரத்தன்மையை அதிகமா ஏத்திக்கணும்னு சொல்றீங்க, அது உண்மை. நீங்க சொல்றது அவ்வளவு பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்படியே சாப்பிடணும்னு சொல்ற ரொம்ப அது உண்மைதான் ஐயா. நீங்க சொல்றது அவ்வளோ 100% உண்மை. எனக்கு என்னன்னா, என்னுடைய உறவினர்களுக்கு வலது கை முட்டியில வலி இருந்துகிட்டே இருக்கு ஐயா. வலது கை முட்டியில வலி இருந்துகிட்டே இருக்கு. வலி குறைய மாட்டேது ஐயா. நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சா நல்லா ஆகும் ஐயா? வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. பாருங்க, முதலாவது இந்த வேதியர்த்தல் சொல்லுங்களா, உடலை சுத்தம் சொல்லுங்க. குடலை சுத்தம் பண்ணியாச்சு அப்படின்னாலே ஏகப்பட்ட கழிவுகள் அதுல போயிருங்க. இந்த கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனாலயே நீண்ட கால நோய்கள் எல்லாமே இருக்குங்க நம்ம உடம்புல. அதனால வேதியர்த்தல் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சூரிய ஒளியில் இருக்கிறது, நல்ல சத்துள்ள உணவுகள் சொல்றோம் இல்லைங்களா, காய்கறிகள் பழங்கள், இது மாதிரி இதுக்கு மாறிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சொல்லிக்கிறோம், வாதநாராயணி எண்ணெய், முடக்கற்றான் எண்ணெய், இதைய அந்த இடங்கள்ல தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணி வர சொல்லுங்க. இதை செய்துட்டாலே அவங்களுடைய பாதிப்பு எல்லாம் சரியாயிடும். சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். இறையாற்றலும் குருவாற்றலும். மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சாந்தகுமார் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் ஐயா. நான் பாலகுமார் பேசுறேங்க ஐயா, கூடுவாஞ்சேரியில இருந்துங்க ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு இந்த நம்பர்ல L4 L5 L5 S1ல டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க ஐயா. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. நன்றிங்க. இல்ல, எல்லாவற்றுக்குமே அந்த எண்ணெய் ஒண்ணு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, அதை தேய்த்து மசாஜ் பண்ணுங்க. மிதமான ஆசனங்கள் இருக்குங்க. அதாவது முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் மெதுவாக வளைந்து நிமிர்தல். சரிங்க. மெதுவாக வளைந்து நிமிர்தல் பயிற்சி செய்யணுங்க. அதுக்கப்புறம் அந்த வாதநாராயண எண்ணெய் வைத்து அந்த இடத்துல பல்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மசாஜ் மட்டும் பண்ணி விட்டுட்டு வாங்க. சரிங்க. தேவைப்பட்டா பாருங்க, இந்த மாசிக்காய் இருக்குது இல்லைங்களா, மாசிக்காய் பாத்தீங்கன்னா பொடியா வாங்கிருங்க. வாங்கிட்டு அது ஒரு தண்ணியில கரைச்சு லேசா சூடு பண்ணிடணும். சூடு பண்ணிட்டு அந்த பல்ஜிங் இருக்கிற இடத்துல தினமுமே பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த சூடு பண்ணுன அந்த இது மாசிக்காய் கலவை என்பது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். சரிங்க. இதைய அந்த பல்ஜிங் இருக்கிற இடத்துல தினம் போட்டுட்டு வாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். பல்ஜிங் குறைஞ்சு அந்த டிஸ்க்குள்ள மீண்டும் போவதற்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா தொடர்ந்து செய்யணும் இதைய. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. நன்றி. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, நன்றி. அடுத்ததாக கீதா அம்மா, உங்களை அன்மியூட் பண்றோமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மூட்டு வலி இருந்தது. எக்ஸ்ரே எடுத்தேன் ஐயா. அப்போ டாக்டர் தேஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. 2 மூட்டுகளும் தேஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்புறம் எதுவும் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எதுவும் போல. வலி இருக்கிறப்போ அதுதான் ஆயில் மசாஜ் பண்ணுவேன். கொஞ்சம் டேப்லெட் ரொம்ப பெயினா இருந்தா டேப்லெட் எடுப்பேன். அப்படியே இப்ப மகரிஷி பயிற்சிகள் தான் செஞ்சுட்டு வரேங்க ஐயா. ஆனா அப்படி இருந்து கூட மூட்டு வலி இருக்கு. என்னதான் ஆயில் மசாஜ் தினம் பண்றேன். பண்ணா கூட இப்படி எப்படி சொல்றது, உட்காந்து எழ முடியல, ரொம்ப நேரம் நிக்க முடியல, நின்னு வேலை செய்ய முடியல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணா மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்குது, 2 மூட்டுமே. இப்ப அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? சத்துக்கள் குறைபாடு இருக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சூரிய ஒளியில் இருக்கிறது, சத்துள்ள உணவுகளுடைய பட்டியல சொன்னோம் இல்லைங்களா, திராட்சை, ஆரஞ்சு, வாழைப்பழம், இது மாதிரி எல்லாம், அனாசி, இது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிறது. இது எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வாங்க. சூரிய ஒளி மெயினா உங்களுக்கு தேவைங்க. தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாங்க. இந்த மூட்டு வலிகளை உடனே குறைக்கக்கூடியது. டிஃபன் நட்ஸ், அதுதான் பாதாம் ஒரு 10, கருப்பு திராட்சை,
இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் போட்டு அது மட்டும்தான் என் காலையில நட்ஸா தான் குடிக்கிறேன் நானு. இப்ப ஒரு 10 நாளா அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டிஃபன் சரி எதுவும் சாப்பிட முடியாது. காலைல அதுதான் குடிக்கிறேன். தேங்காய் பால் அரைச்சு குடிக்கிறேன் ஐயா. இப்ப சரி நம்ம வெயில் வந்து காலையில இருக்கலாங்களா? காலையில வெயில் கூட நல்லதுதானே ஐயா உடம்புக்கு. ஒரு 10, 9 மணி காலை ஸ்கூல் வெயில் நல்லதான், மிதமான வெயிலா இருக்கணுங்க. ரொம்ப தகிக்கக்கூடிய வெயில் இருக்கக்கூடாது. ஒரு 9, 10 மணிக்கு ஓகேவாங்க ஐயா? இளம் வெயில் சரிங்கம்மா. 7 to 8க்குள்ள இருக்கும் பாருங்க, இளம் வெயில் இருக்கும். அப்ப பசங்க ஸ்கூல் போறதுனால நம்மளால இருக்க முடியாது. சமைக்கிற வேலை அது மாதிரி. அதனால மாலையில இருங்க. மாலை வெயில் இன்னும் நல்லது தானே. ஐயா இப்ப எங்க பல்லுக்கும் நம்ம எலும்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆமாங்க. சின்ன ஓட்டை அதுதான் பல்லு வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி அது வீந்துருச்சு பல்லு. கொஞ்சமா சரி உடைஞ்சிருச்சு. அதுக்கு வந்து அவங்க சரி ரூட் கேனல் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சரி ஒட்டினாங்க. அது வந்து வீந்துருச்சு. அதுக்கப்புறம் ரூட் கேனல் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இன்னும் எனக்கு வலி இருந்துட்டே தான் இருக்கு பல்லு. அவங்க ரூட் கேனல் பண்ணதுக்கு அப்புறமும் வலி இருக்கு. சரி அப்புறமேட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் கையிலே பல்லு விளக்குனா என்ன ஆகுதுங்க ஐயா? அது ஃபுல்லா மஞ்சள் மஞ்சளா கரையாவே தான் இருக்கு. நம்ம பல்பொடி போட்டு கையில விளக்குனா, மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க? நீங்க மறுபடியும் அழுக்கு சேர்ந்துருச்சு. இது மாதிரி பண்ணாதீங்க. பிரஷ்ல தான் வளர்க்கணும், பேஸ்ட்ல தான் வளர்க்கணும். இல்ல பல்லு இன்னும் டேமேஜ் ஆயிடும் அப்படின்றாங்க ஐயா. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ம். நீங்க இந்த கருவேலம்பட்டையோ இல்ல கடுக்கா பொடி இது மாதிரி எதுவும் இல்லைங்க. ஈறுகளோடு சேர்த்து தான் விளக்கணுங்க. ம். நல்லா புரிஞ்சுங்க. ஈறுகளோட சேர்த்து தான் அந்த தேய்ச்ச உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா, பற்கள்ல மட்டும் எப்படி மஞ்சள் இருக்க முடியும்? இல்லைங்களா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கல் உப்பு இருக்குது இல்லைங்களா? அதை ஆமாங்க ஐயா. பொடி செய்து வச்சுக்கிட்டு அந்த பல் பொடியோட கலந்துக்கிட்டு விளக்குங்க. எல்லா அழுக்குகளுமே போயிரும். ம். இப்ப ஆல்ரெடி நம்ம ரூட் கேனல் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. தெரியாம பண்ணிட்டேன் நான். ஆனா பண்ணதுக்கு அப்புறம் வலி இருக்கு. ஆனா அதனால பாதிப்பு எதுவும் இருக்காதுங்களா? கருவேலம்பட்டை பல்பொடி போட்டு துலக்குங்க. இப்ப அதான் ஐயா போட்டுட்டு இருக்கேன். அதுதான் போட்டுட்டு இருக்கேன். கருவேலம்பட்டை போடுங்க. வேப்ப இலை பொடி இருக்கு இல்லைங்களா? அத 2 கூட சேர்த்து கலந்து போடுங்க. அந்த ஆ. வலி இருக்குதுன்னா, உள்ளுக்குள்ள நச்சு கிருமிகள் இருக்கலாங்க. இந்த 2ம் சேர்ந்து நீங்க பல் துலக்கும்போது நச்சு கிருமிகள் இருந்தாலும் அது அழிஞ்சிரும். வலிகள் போயிரும். இப்ப நம்ம வேப்பம்பொடி வீட்லயே வேப்பில காய வச்சு அரைச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாமா ஐயா? தாராளமா அரைச்சு பயன்படுத்தலாங்க. நல்லது தானே. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கோகிலம் அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். கோகிலம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. சரி. ஐயா எனக்கு வந்துட்டு பேதி எடுக்கிறது எப்படி எடுக்கணுங்கிறத கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க ஐயா. அப்புறம் பல்லுல பேதி ரத்தம் எடுக்கிறது ஒரு 3, 4 மாதங்களுக்கு ஒரு முறை எடுத்தால் போதுங்க. எண்ணெய் வச்சு எடுக்கணும். எண்ணெய் யூஸ் பாருங்க. பண்ணணும். விளக்கு எண்ணெய் பயன்படுத்தி எடுக்கலாங்க. திரிபலா சூர்ணம் பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடை போயிட்டீங்கன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமான லேகியங்கள் வயிற்ற சுத்தம் பண்ணிக்கிறதுக்குன்னு வச்சிருப்பாங்க. அதேபோல நிலாவரை பொடின்னு இருக்கு பாருங்க. அதுவும் பேதி எடுத்துக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சரி. பாலசுதான்னு ஒண்ணு இருக்குங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, பேதி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். நிறைய இருக்கு. நீங்க இதுல எத வேணாலும் ஒண்ணு ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரிபலா எனக்கு செட் ஆகுறது இல்லைங்க. பேதி ஆகுறது இல்லன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. நீங்க வந்து வீட்லயே முருங்கை மரம் வச்சிருக்கீங்கன்னா, முற்றின முருங்கை விதை இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. முருங்கை விதைய வந்து 2, 3 விதைய நல்லா பொடி நல்லா தட்டி, நசிச்சு எடுத்து சுடு தண்ணீல போட்டு குடிச்சீங்கன்னா, அது கூட பேதி பண்ணும். முருங்கை விதை மட்டும் தனியா அது பவுடர் உள்ள இருக்கிறது. ஆமாங்க. ஆமா. முத்துன முருங்கை விதையா இருக்கணுங்க. நீங்க ஆ. சாம்பாருக்கெல்லாம் போடுற முருங்கை விதை பிஞ்சு இதெல்லாம் போட்டீங்கன்னா வேலை செய்யாது. இல்ல முத்துன மரத்திலேயே முருங்கை விதை. காய்ஞ்சது. ஆ. ஆமாங்க, ஆமாங்க. அதிலேயே நல்ல எண்ணெய் பதமா இருக்கும் பாருங்க. அது தட்டுன எண்ணெய் பசையோட வரும். சரிங்க. அதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பேதி ஆயிரும். ஓகேங்க. ஐயா இப்ப இந்த திரிபலா போட்டு பிரஷ் பண்ணணும்னா பல்லு விளக்கணும்னா பல்லுல கரையாட்ட ஒரு மாதிரி படுக்கையில போட்டு பல்லு செவந்த மாதிரி ஆகுற மாதிரி ஆகுதுங்க. அதுதாங்க. கல்லுப்பு சேர்க்கணுங்க. சரிங்க. கல்லுப்ப வந்து கொஞ்சம் போல சேர்த்தலாம். நெறைய சேர்த்தீங்கன்னா ஈறுகளை அரிக்க ஆரம்பிச்சுரும். சரி. கல்லுப்பை சிறிதளவு சேர்த்துங்க. கிராம்பு இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இதையும் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துட்டு, இதையெல்லாம் சேர்த்தீங்கன்னா, அருமையான பல்பொடியா மாறிரும். இதுல பல் துலக்கி பாருங்க, இந்த கறை இருக்காது. ஓகேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருத்திகா உங்களுக்கு அன்மியூட் பண்றேம்மா. கிருத்திகா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பையனுக்கு வயது 17ங்க. சரி. அவனுக்கு இரவு தூக்கத்துல வந்து திடீர்னு நரம்பு இழுத்து பிடிக்கிற மாரி தொந்தரவு வருதுங்க ஐயா. கெண்டை பிடிக்கிற மாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, அந்த மாரிங்க. சொல்லுங்க. சரி. ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை திடீர்னு அந்த மாரி வருதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணலாங்க?
முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரையில சூப் வச்சு கொடுங்க. அத்திப்பழம் தினம் சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் பண்ணிட்டா சரியாயிடும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது வலி அது அன்னைக்கு கொஞ்ச நேரம் வலி இருக்குங்க ஐயா. அப்புறம் அப்படி அப்படியே குறைஞ்சிருதுங்க அந்த வலிங்க. இது அதுல மட்டுமே பண்ண சத்துக்கள் போதும். குறைவுதாங்க. நரம்புகள் சரிங்க. இழுத்து பிடித்தல் எல்லாமே ஒரு சத்துக்கள் குறைபாட்டுனால வரும். சரிங்க அந்த ஐயா. முருங்கைக்கீரை இதெல்லாம் சூப்பா குடுத்தீங்கன்னா அது சரியாயிடும். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அப்புறம் விளக்கெண்ணெய் நீங்க இந்த பேதிக்கு விளக்கெண்ணெய் சொன்னீங்களுங்க ஐயா. விளக்கெண்ணெய் எந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஐயா? எவ்வளவு எடுத்துக்கலாங்க? போதுங்க 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் சுடு தண்ணியில 2 ஸ்பூன் கலந்துட்டு அப்படியே குடிச்சிடலாம் நீங்க. காலையில குடிக்கணுமாங்க ஐயா? வெறும் வயித்துல? காலையில எடுத்துக்கிறது தான் நல்லதுங்க. இரவுலலாம் எடுத்தீங்க சில பேருக்கு இரவிலேயே வந்து பேதி ஆச்சுன்னா ரொம்ப குளிருங்காய்ச்சல்லாம் வந்துரும். சில பேருக்கு சரி, உடம்பு சரி. தாங்காது அதுக்கு. காலையில எடுத்துக்கிறது காலை தான் நல்லது. எந்திரிச்ச உடனே எடுத்துக்கலாம் இல்லைங்க ஐயா? எழுந்த உடனே எடுத்துக்கலாம். ஓ சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய நாயகம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அம்மா வாழ்க வளமுடன். இல்ல நான் அந்த வெயில் தான் ஐயா கிட்ட கேட்கலான்னு அது பதில் கிடைச்சிச்சு எனக்கு. இளம் வெயில் சொல்லிட்டாங்க ஐயா. ஓகேங்கம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இந்த ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர்னு வருது பாத்தீங்களா? அது ஏன் வருது? இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்றாங்க. சுகர் இல்லாதவங்களுக்கு அது வருதுங்களையா? அது எதுக்கு? என்ன? அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நம்ம கையை அசைக்க முடியாது, நம்ம ட்ரெஸ் போட முடியாது, அப்படி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுங்க? சரி. பாருங்க ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தோள்பட்டை இறுக்கம். தோள்பட்டை இறுக்கத்தினால் வரக்கூடியதுங்க. இது பெரும்பாலும் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, இரவு தூக்கத்துல பாதிப்பு இருப்பவர்கள். இரவு வேலை செய்றாங்க இல்லைங்களா? இரவு வேலைன்னா ஐடி வேலையெல்லாம் பார்க்குறவங்க, செக்யூரிட்டில இருக்கிறவங்க, இந்த மாரி இரவு தூக்கம் விழிப்பவர்கள் அனைவருக்குமே வந்து பெரும்பாலும் இந்த தசை, தோள்பட்டை வந்து இறுக்கம் அப்படிங்கிறது அடையிறதுங்க. நல்லா தூங்குனா சரியா போயிருங்க. பாருங்க சில மூட்டுகள் இணைப்புகள்ல இருக்குது இல்லைங்களா? தூக்கம் தான் அதை தளர்வுபடுத்துகிறது. இப்ப நாம் தூங்கும்போது, இப்ப இருக்கும்போது நிக்கும்போது, நடக்கும்போது இருக்கிறத விட, நாம படுத்துக்கும்போது நம்ம படுத்துக்கிறோம் இல்லைங்களா? தளர்வாக தூக்கத்துக்கு முன்னாடியான நிலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? பொதுவாவே நீங்க படுத்துட்டீங்கன்னா, இந்த இணைப்புகள் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகி ஒவ்வொருத்தரும் 6லிருந்து 10 அங்குலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடம்பு விரிவடையுது. ஒவ்வொருத்தர் உடம்பும். அவ்வளவு தளர்வு நிலை வந்ததுக்கு அப்புறம் தூங்குறோம். தூங்கி எழுந்துக்கும்போது, மீண்டும் அடுத்த நாள் வந்து அந்த இணைப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்துயிர். இப்ப நம்ம எப்படி ஒரு வேலை செய்து முடிச்சா நமக்கு ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா? அதே போல இந்த இணைப்புகளுக்குமான ஓய்வு என்பது இரவில் தான் அதிகமாக கிடைக்கிறது. அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதுல தான் இருக்கு. இரவு தூக்கங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தோள்பட்டை இறுக்கத்தினால் அதிக அவதிப்படுறாங்க. மத்த பாதிப்புகளை விட பெரும்பாலும் இது சர்க்கரை மட்டுமே காரணம் இல்ல. போதிய ஓய்வு இல்ல, இல்ல நல்ல தூக்கம் இல்ல அப்படிங்கிறது தான் மெயினான காரணங்க. அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க. நன்றிங்க. ஐயா அப்ப தூங்குறதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? தூக்கம் வரல. அதுக்கு தூக்கம் என்னங்க ஐயா வருங்க. பண்ணணும்? வராம இருக்காது. நம்ம இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டோம்னா, 8 மணி போலயே ஒதுக்கி வச்சோம்னா, நைட்டு 9, 9:30க்கெல்லாம் நல்லா தூங்குவோம். ஓகேங்க. ஒருவேளை வந்து பாருங்க, தூக்கம் வரலைங்கிறதுக்காகவே இத பயன்படுத்துறவங்க தான் அதிகம். இத கண்டிப்பா. பயன்படுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, மூளையை வந்து அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்குறோம். கசகசா இருக்கு இல்லைங்களா? கசகசாவோ அல்லது ஜாதிக்காய் பொடினோ கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடைகள்ல. மளிகை கடையில கூட கிடைக்குது இந்த கசகசாங்கிறது. இதை ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு விட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டீங்கன்னா போதும் நல்லா தூங்குவீங்க. ஜாதிக்காய் பொடி எடுத்துக்கிற மாரி இருந்தா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்து தேன்ல கலந்து சாப்பிடலாம். இல்ல சுடுதண்ணி கலந்து சாப்பிட்டா போதும் தூங்கிருவீங்க. சரிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா சிவஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். இன்னும் 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நேரங்க ஐயா? இப்ப உங்களுக்கு மணி இப்ப டைம்? எவ்வளவாச்சுங்க? நான் வேற டைம் பார்க்கவில்லை. 7:56 7:56ங்க. பேசலாம். சரிங்க. இதுக்கப்புறம் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. இந்த 3 பேருக்கு நம்ம பதில் சொல்லிடுவாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன் சிவஸ்ரீ ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கும்போது முட்டு வலி, வஜ்ராசனம் போடுறதுன்னா அது முடியல அப்படிங்கும்போது நீங்க இந்த ஜாயின்ஸ் எவ்வளவு இன்ச் இருக்கணும்னு சொல்றீங்கல்ல ஐயா, அது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதனாலதான் அப்படி இருக்குதுங்களா ஐயா? அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? பாருங்க ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கெல்லாம் வலிகள் இருக்குது அப்படின்னா, மூட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்புகள் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம்ங்க. அப்ப இதை நீங்கள் சரி செய்து கொள்ளும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான நடைகளோ, அதிகமான மூட்டு அசைவு பயிற்சிகளோ மேற்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. இப்போதைக்கு என்ன செய்யலாம்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ணெய் சொன்னோம் இல்லைங்களா? வாதாநார் எண்ணெயோ, முடக்கத்தான் எண்ணெயோ வாங்கி, தினமும் அதுல வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தூரமா நடங்க. ஓய்வெடுத்து கூட நடக்கலாம்.
ஒரே இதுல வந்து நடந்து வலிகளை அதிகப்படுத்தாம பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அது சீக்கிரமே சரியாயிடும். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பரிமளா தேவி அம்மா. பரிமளா தேவி. கேள்விகளை கேளுங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா அம்மாவுக்கு வந்து 65 வயசு ஆகுதுங்க ஐயா. சரி. ப்ரெஷர் அதிகமாகி பிரெயின்ல 4-5 இடத்துல கிளாட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரி. அதனால ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. மைல்டா பேரலிசிஸ் அட்டாக் ஆயிருக்குங்க ஐயா. மைல்டா ஒரு 10-20% அந்த மாதிரி தெரியுது. சரி. அவங்க ரெஸ்ட் ரூம் போறது, குளிக்கிறது இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. மத்தபடி சமைக்கிறதெல்லாம் மறந்துருச்சு, முடியலங்கிறாங்க. கிட்டயே சரி. போக மாட்டேங்கிறாங்க. அடுப்புக்கிட்டயே போக மாட்டேங்கிறாங்க. சரி. அதனால அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஒரு கவலையாவே இருக்காங்க. சரி. அதுக்கு என்ன பண்ணலாங்கய்யா? இந்த முடக்கத்தான், முருங்கைக்கீரை இதுல எல்லாம் சூப்பா சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் இருப்பாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வகைகள் எல்லாம் பயன்படுத்தணுங்க. மூட்டுகளுக்கு எல்லாமே ரொம்ப காய்ந்து ரொம்ப ஒட்டி போயிருக்கலாம். எலும்புகளை ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரிங்க. அப்படி இருக்காங்களா? பிரெயின் கிளாட் என்னங்கய்யா? இந்த மூட்டு எலும்புகளை இணைப்பு எலும்புகள் எல்லாமே வந்து ஒட்டி போயிருக்குங்களா? ஆமாங்கய்யா. சரி. கால்ல அப்படி இருக்குங்கய்யா. கையில அந்த அளவுக்கு தெரியல. கால்ல அந்த சரி. மாதிரி எங்க தெரியுது. வந்து ரொம்ப இறுக்கமாகி ஒட்டி போயிருக்கிறதோ அந்த இடத்துக்கு தினமும் வந்து எண்ணெய்கள் தேய்த்து மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து துரிதப்படுத்த முடியுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மஞ்சள் எல்லாம் சேர்க்கணும், இஞ்சி சேர்க்கணும். இந்த சிட்ரஸ்ல சரி. பழங்கள் சொன்னோம் இல்லைங்களா? இது வந்து ஆமா. ரத்தத்தை துரிதப்படுத்தும். அப்போ அது கொஞ்சம் வேகமா போகும்போது எங்கெல்லாம் கிளாட் இருக்குதோ அதையெல்லாம் சீக்கிரமே உடைக்கும். இஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்துடைய அடர்த்தியை வந்து சீக்கிரமே குறைக்கக்கூடியது. இஞ்சியும், சரிங்க. சுக்கும் அந்த வேலையை செய்யுங்க. அப்ப கிளாட் எங்கெல்லாம் சரி. இருக்குதோ அது குறைச்சிரும். கூடுதலா நீங்களும் இந்த சரி. எண்ணெயெல்லாம் போட்டு மசாஜ் எல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலுக்கு வருவாங்க. சரி. இஞ்சி சுக்கு வந்து காப்பி மாதிரி வச்சு கொடுக்கலாமாங்கய்யா? சுக்குமல்லி காஃபி எல்லாம் பயன்படுத்தலாங்க. சரிங்க. உணவுலயே கூட இஞ்சி வந்து அதிகம் சேர்த்துக்கலாம், பூண்டு அதிகம் சேர்க்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ரத்தத்துல ம். கிளாட்ட வந்து குறைக்கக்கூடிய வேலையை அது செய்யுங்க. சரிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக புஷ்பவள்ளி அம்மா. புஷ்பவள்ளி அம்மா. ஓகே. கீதா அம்மா. உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். கீதா அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். இப்ப முன்ன வணக்கம். பேசினாங்க. அதே கீதா தான் ஐயா பேசுறேன். இப்ப அக்காவுக்கு வந்து கழுத்துக்கிட்ட ரொம்ப நாளா ஒரு பெயின் இருந்தே இருந்தது. 3 வருஷமா அவங்க வந்து டேப்லெட் எடுத்துனே இருந்தாங்க ஐயா. இப்போ ஒரு சரி. டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அத எடுத்து சரிங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து மைலோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்காம். கழுத்துக்கிட்ட வந்து நரம்புகள் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது உண்மைதானான்னு கேட்கிறேன் ஐயா. அதுக்கு எந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? கழுத்து எலும்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுங்களா? ஏதாச்சும் அடிபட்டதுங்களா? வேகமான அசைவு எதுவும் பண்ணுனாங்களா? இல்லங்க ஐயா. அடியெல்லாம் எதுவும் படல. அவளுக்கு 3 வருஷமாவே இந்த பெயின் இருந்துட்டே தான் இருந்தது. பெயினுக்கு வந்து இல்ல. டேப்லெட் மட்டுமே குடுத்திருந்தாங்க. இல்ல அடி எதுவும் படல. திடீரென்று அசைவெல்லாம் எதுவும் இல்ல. அதிகரிச்சிருக்காதுங்க. ஆ. திடீர்னு அதிகரிச்சிருக்காது. ஏதாவது காரணம் இருக்கும். ம். அது மாரி எது? எதுவும் இல்ல ஆயிருந்திருக்கலாம். எதுவும் ஆ. அப்படி திடீர்னு அதிகரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நீங்க ஒண்ணு ம். செய்யுங்க. அந்த ம். மைனோபதி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள அவங்கள கடைபிடிச்சுட்டு வர சொல்லுங்க. இதுல சரியாயிடுவாங்க. ம். சரிங்க ஐயா. அதுக்கு தீர்வே இதான் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆப்ரேஷன் தான் ஒரே வழியா. இல்ல அதுதாங்க. நீங்க அந்த இதுல நம்ம தான் சொல்றோம். இயற்கையான வழிகள்ல தீர்வு இருக்கு. நீங்க இத முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரமாக ரொம்ப அருமையா எல்லாரோட கேள்விகளுக்கும் மிக நிதானமாக நீங்க சிறப்பா எங்களுக்கு அறிவுரை அது எப்படி சொல்றேன்னு தெரியல. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தீங்க. உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். பேராற்றல் கருணையினால் ஹீலர் நெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொண்டு மென்மேலும் தொடர பயனுள்ள குறிப்புகள் ஐயா கொடுத்திருக்காங்க. அவை அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நீங்கள் லீவ் ஆயிருக்கதான் ஆயிடலாங்கய்யா. வாழ்க.
ஐயா ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. உண்மையிலே உங்கள மாதிரி இயற்கை மருத்துவர்கள் நீங்க பேசும்போது எவ்வளவு அறிவை எங்களுக்குள்ள உடலை பத்தின அறிவை எவ்வளவு இதெல்லாம் விலை மதிப்பே இல்ல. அது எங்கேயும் போய் நாங்க இதை கத்துக்கவே முடியாதுங்கய்யா. உண்மையிலே ரொம்ப கோடி கோடி நன்றிங்கய்யா உங்களுக்கு. நாங்க உடலை பற்றி அவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. நன்றி நன்றி அன்பேஷ். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்ரி கவி பாடுவதற்கும் உலக நல வாழ்த்து பாடுவதற்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வேதாத்ரி கவி. வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வேதாத்ரி கவி. போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உமாமா அன்மியூட் பண்ணிருக்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீச